ஓகே. ஸோ பேசிக்கா சாஸ்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ Spotify நான் வந்து எடுக்கிறேன். ஸோ Spotify வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸோ, ஒரு கிரிக்கெட் பிளேயரோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோ அது ஓப்பனிங்க்கு வந்து இப்போ அஸ்வினை கூப்பிடுறேன். இல்லாட்டி வந்துட்டு ஃபினான்ஸ் டீம் பார்க்க வேண்டிய விஷயத்த வேற யாரும் பார்க்கக்கூடாது. ஸோ டேட்டா செக்யூரிட்டினா யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தெரியணுமோ அதை மேனேஜ் பண்றது அட்மின் தான். அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரியர்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறது. ஸோ நான் இங்க போட்டிருக்கிற இதுல நிறைய யூஎஸ்டில இருக்கு. பட் டெஃபினட்டா யூஎஸ்ல அதர் கண்ட்ரீஸ்ல இது இருக்கும். பட் இந்தியாவில் இதோட பிரைஸ் ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினா டெவலப்பரா நான் பண்ண போறது இல்ல. என்னோட சேல்ஸ் எம்ப்ளாயிஸ், நான் சொல்றது சாஸ் ப்ராடக்டா நான் இப்போ பார்க்குறோம். மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள மார்க்கெட்டிங் ஆப் இருக்கும். அதை யூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது தான் நான் சேல்ஸ் ஃபோர்ஸே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்ல ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ நான் அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு 8+ இயர்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஈகோ சிஸ்டம்குள்ளே இருக்கேன். ஸோ மேபி 2000 சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ 2016 அந்த டைமில் தான் நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஈகோ சிஸ்டம்குள்ளே நான் வந்திருந்தேன். ஸோ கரண்ட்டாக நான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கன்சல்டண்ட்டா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ போத் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ வந்துட்டு அமேசான், ஹெச்பி, டெக் மஹேந்திரா, அப்புறம் மேக்ஸ்வெல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ்ல வந்துட்டு இனிஷியலாக சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினா ஒர்க் பண்ணி, அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்து, அப்புறம் வந்து இப்போ சேல்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எட்ஜ் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி. ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் கன்சல்டிங் அதெல்லாம் வந்து நான் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். அது இல்லாமல் நான் வந்து சைடில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டீச் பண்ணுறேன். ஸோ தமிழ் கம்யூனிட்டிக்காக எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அரௌண்ட் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு 12 to 13 பேட்சஸ் வந்து நான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ போத் அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இது another ஒன். அது கூட சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, இன்டர்ன்ஷிப்ஸு ஆஃபர் பண்ணுறேன். பேசிக்காக ஸ்மால் ப்ராஜெக்ட் வந்து 3 months 4 monthsக்கு வந்து நான் எடுப்பேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்போம். ஸோ இதுதான் பேசிக் என்னோட இன்ட்ரடக்ஷன். எஸ். ஸோ இன்னைக்கோட அஜெண்டாக்கு வந்துட்டு ஸோ சார்லாம் சொல்ல வேணாம். கேன் கால் மீ கௌதம் சொல்லலாம், இல்லாட்டி வந்துட்டு மென்டர்னு சொல்லலாம். ஸோ சாருங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் இன்னைக்கு ஒரு அஜெண்டா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு இது ப்ரீவியஸ் கிளாஸோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் இப்போ ஆல்ரெடி நான் இந்த செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஏடபிள்யூஎஸ்னா என்ன, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்னு என்ன, ஸோ பேசிக்காக சாஸ் பாஸ் ஐஏஎஸ்னு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்னைக்கு எடுக்கிற போகிற செஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒன் ஆஃப் தி பார்ட் சாஸ் அண்ட் பாஸ்குள்ள தான் நம்மளுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் வரும். ஸோ மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு மேபி ஒரு 10% சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களோட கரியரை நீங்கள் பர்சியூ பண்ணலாம். அந்த 10% பீப்புளுக்கு வந்துட்டு நீங்கள் டீப்பராக உள்ளே போய்க்கலாம். ஸோ இன்னைக்கு எடுக்கிற செஷன் வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கும். பேசிக்காக சிஆர்எம்னா என்ன, சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன, அதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் ரிமைனிங் 80-90%க்கு நீங்கள் ஏடபிள்யூஸாக இருக்கட்டும், இல்லை அஸ்யூரா இருக்கட்டும், இல்லை ஜிசிபியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி உங்களோட கரியரில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸை வந்துட்டு மீட் பண்ணுவீங்க. ஸோ பிகாஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்மால் பிட்ல ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம்லையும் சரி, ஒரு இஆர்பி சிஸ்டம்லையும் சரி, எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துலையும் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு, அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியணும். அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட மெயின் மோட்டிவ். பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு டீப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் டெஃபினட்டாக தில்லையும் இருக்காரு, நாங்களும் இருக்கோம். நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம், ஃபர்தராக இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஐடியா வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நம்ம இந்த செஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ யாருக்காவது சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா?
எனி ஒன்? ஸோ ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியுதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைஸ். ஸோ நிறைய பேர் சாஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறீங்க, சிஆர்எம்னு சொல்கிறீங்க. நைஸ், நைஸ் டு ஹியர். இந்த செஷனில் வந்துட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஸ், பாஸ், ஐஏஎஸ் இது 3 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் அதை டீப்பராக போகல, பிகாஸ் ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்து தில்லை அண்ட் அதர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சிஆர்எம்னு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ்எஸ் சாஸ் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஒரு ஸ்மால் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த 3 வேர்டையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சாஸ் வந்துட்டு நீங்கள் நம்ம ரியல் டைம்ல அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்பாட்டிஃபை எடுக்கிறேன். ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக சாஸ்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஸ் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் தேவை உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை ஒரு அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களோட பிளே ஸ்டோரில். ஆர் நீங்கள் வந்து spotify.com வெப்சைட்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்ல. நீங்கள் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம பேசிக்காக? நார்மலாக வந்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் லைப்ரரி இருக்கும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் சாங்ஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பாட்காஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எண்ட் யூஸராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ண போகிறேன், மியூசிக் கேட்க போகிறேன், அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் கேட்க போகிறேன். இப்போது இன்கேஸ் நம்ம ஸ்பாட்டிஃபையோட லோகோ பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக்ல இருக்கும். ஸோ நம்மளால வந்து அந்த க்ரீன் அண்ட் பிளாக் லோகோவை ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் பிளாக்காக சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே, நோ, எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த பாட்டில் வந்துட்டு மேபி நான் வந்து ஸ்கிப் பண்ணும், இல்லாட்டி வந்துட்டு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணும் அப்படின்னா அதை நான் எண்ட் யூஸராக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ பேசிக்காக வந்து அந்த ஸ்பாட்டிஃபை வந்து நம்ம வந்து கன்சியூம் தான் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுறது, அந்த லோகோ சேஞ்ச் பண்ணுறது, கலரை சேஞ்ச் பண்ணுறது, யூஐ பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை. ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு சாஸ் ப்ராடக்ட். சாஸ் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் யூஸராக இருப்போம், நம்ம அதை கன்சியூம் மட்டும் பண்ணுறோம். ஸோ கரண்ட் இந்த நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சாஸ் ப்ராடக்ட் உங்களால் பில்ட் பண்ண முடியும்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளோ க்ரோத் இருக்கு. நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாஸ் ப்ராடக்ட் தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரியும் சாஸ், பாஸ், ஐஏஎஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேசிக்காக நான் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்துட்டு ஒரு ஏடபிள்யூஎஸோ இல்லாட்டி அசியோரோ யூஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து ஃபிசிக்கல் சர்வீஸ் தேவையில்லை, அதை மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை, அதை டிப்ளாய் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஸ்பாட்டிஃபைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ பேசிக்காக அதில் பாட்டு கேட்போம், இல்லாட்டி வந்து நம்ம வந்து இது 2 பண்ணுவோம். இப்போ வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? சேல்ஸ் ஃபோர்ஸோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளுக்கு வந்து சிஆர்எம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக இந்த டெக்ல பார்த்தீங்கன்னா சிஆர்எம் வந்துட்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு. ஸோ இந்த வேர்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் கஸ்டமர் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஏதோ ஒரு கஸ்டமர் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்குக்கு மறுபடியும் வரேன். நெக்ஸ்ட் டெக் வந்து நான் இப்போ ஓகே. ஸோ சிஆர்எம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக பிஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பீப்புள் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செல்லர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பையர். ஸோ இந்த உலகத்தில் என்னவா இருந்தாலும் சரி இது 2 தான் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ வந்து நம்ம கிளவுட் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாமே எதுக்காக பண்ணுறோம்னா பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ எதர் ஒரு செல்லர் இருக்காங்க, இல்லாட்டி ஒரு பையர் இருப்பாங்க. ஸோ செல்லர்னா யாரு? ஸோ செல்லர் வந்து எய்தர் நான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வந்து நான் செல் பண்ண போறேன். பையர் என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு நம்மகிட்ட காசு, மணி ஆர் எனி அதர் வேல்யூ வந்துட்டு கொடுத்து வாங்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நம்மளோட பால்காரானா இருப்பார் இல்லையா, டெய்லி வந்துட்டு அவர் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து பால் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மில்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதை வந்துட்டு நான் செல் பண்றேன். இப்போ நான் தான் வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து அடுத்தவங்களுக்கு நான் செல் பண்ணேன். என்கிட்ட மாடு இருக்கு, 50 மாடு இருக்கு, நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு, அதை நான் வந்துட்டு செல் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு
இதை கன்சியூம் பண்றவங்க யாருங்க? ஸோ ஏதாவது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நான் அந்த பாலை வந்து கொடுக்குறேன். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட பேசிக் வந்து கோயம்புத்தூர், சரிங்களா? நான் வந்து ஒரு 3-4 ஸ்டாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 3-4 வில்லேஜஸ்க்கு வந்துட்டு நான் மில்க் சப்ளை பண்ணும் அப்படின்னா, எய்தர் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 4 வில்லேஜ்லயும் ஒரு டைரி மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து டைரி 1ல போய் ஒரு 10 லிட்டர்ஸ் மில்க் கொடுத்துருவேன். அந்த டைரி 1 என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த 10 லிட்டர்ஸ் மில்கை வந்துட்டு அவன் போய் ஈச் அந்த ஸ்ட்ரீட்க்குலாம் போய் சப்ளை கொடுப்பான். ஸோ பேசிக்கா B2B அப்படிங்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நான் வந்துட்டு அந்த டைரி கூட நான் வந்து பண்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா B2B. நான் இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போய் நான் சப்ளை பண்ணாம நான் ஒரு டைரி அந்த இடத்துல கொடுத்துட்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈச் பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ B2C என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு டைரியே இல்லாம நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நான் அந்த பாலை வந்து சப்ளை பண்றேன். இப்போ சிஆர்எம் ஆர் எக்ஸல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேபி உங்க வீட்டில் எப்படின்னு தெரியல, ப்ரீவியஸ்லாம் வந்து நம்ம மார்னிங் 6 மணிக்கோ இல்லை ஈவினிங்கோ வந்து அந்த மில்க் மேன் வரப்போ அவர் கையில் ஒரு கார்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் இருக்கும், 30 நாள் டேட் இருக்கும், இன்னைக்கு எவ்வளோ லிட்டர் மில்க் நான் சப்ளை பண்ணுறேன்னு அங்கே என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா யாராவது இதுக்கு முன்னாடி? ப்ரீவியஸாக அப்படி தான் பண்ணிருப்போம். இப்போ தான் எல்லாரும் பாக்கெட்டில் மில்க் வாங்குறோம். பட் நார்மலாக யா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்ரி மந்த்துக்கு வந்துட்டு 1 லிட்டர் மில்க் வாங்குறேன்னா மந்த் எண்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அதுக்கு வந்து காசு கட்டுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 லிட்டருக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன். சில நாள் என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் 5 பேர் இருப்போம், 4-5 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ 1 லிட்டருக்கு பதிலாக 1/2 லிட்டர் வாங்குவேன். இன்னொரு நாள் நான் வந்து 2 லிட்டர் வாங்குவேன். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கார்டில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நான் நோட் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக இன்னைக்கு எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டில். ஸோ இப்போ அமுதான் ஒரு வீடு இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் நெக்ஸ்ட். ஸோ எல்லாமே ஃபிசிக்கலாக ஒரு கார்டில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மந்த் எண்டில் வந்துட்டு எவ்வளோ லிட்டர் பால் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து நம்ம காசு வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கும். பட் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ண ஆர் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிஆர்எம் தேவைப்படும். ஓகே, ஸோ சிஆர்எம்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருங்கிறது வேற யாரும் இல்லை, அந்த எதர் டூ எடுக்கலாம். ஒன்று வந்து அந்த டைரி. ஸோ எதர் நான் அந்த டைரிக்கு போய் எவ்ரிடே வந்துட்டு 10 லிட்டர்ஸ் நான் சப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போய் கொடுக்குறேன். ஸோ B2B ஆர் B2C ரெண்டுல எது வேணா எடுத்துக்கலாம். பட் ரியல் லைஃப்ல ஆர் மோஸ்ட்லி சஸ்டைனபிளாக இருக்கிற சின்ன 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 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா B2B தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வீட்டுக்கு போய் கொடுக்காம அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற டைரிக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மில்கை கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் புரியுதா, இல்லாட்டி வந்துட்டு கனெக்ட் ஆகுதா, இல்லாட்டி அதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்ன B2B B2C கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, எஸ். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டாக்யூசைன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டாக்யூசைன் எதுவுமே இல்லை, ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு ஒரு லிங்க்குக்கு ஒரு 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 பேஜ் இருக்கும், ஒரு வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏதோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை எக்ஸல் டாக்குமெண்ட்டோ நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணலாம். அங்கே வந்துட்டு சைன் பண்ணலாம் ஆன்லைன். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபிசிக்கலாக இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் இப்போ நானோ நம்ம டீம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆன்லைன் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம். அந்த வெப்சைட்ல என்ன பண்ணலாம்னா நீங்க உள்ள போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணலாம், விர்ச்சுவலா சைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட், இது ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் செல் பண்ணும். ஸோ பேசிக்கா வந்துட்டு இதை இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு, ஸோ நான் வந்து பப்ளிக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி நான் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு செல் பண்ணலாம். ஸோ B2C கன்சியூமர்னா இண்டிவிஜுவல் பீப்புள், நம்மள மாதிரி நீங்க நான் எல்லாருமே வந்து சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் B2Bன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் விப்ரோக்கு மட்டும் செல் பண்றேன், இல்லை இன்ஃபோசிஸ் செல் பண்றேன், இல்லாட்டி வந்துட்டு கூகுளுக்கு செல் பண்றேன். அப்படின்னா இன்ஃபோசிஸ்க்கு நான் இதை செல் பண்றேன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா நான் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு செல் பண்ணாம ஒரு கம்பெனிக்கு, இப்போ நான் விப்ரோட் என்ன சொல்றேன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் வித்துட்டேன், எனக்கு வந்து இயர்லி 1 லட்ச ரூபா காசு கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் வேற யாருக்கு விற்க மாட்டேன், இன்ஃபோசிஸ்க்கு விற்கிறேன். சேம் ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்னா நான் வந்து கூகுளுக்கு விற்கிறேன். ஸோ நான் செல் பண்றேன். பையர் அண்ட் செல்லர் 2 கான்செப்ட் சொன்னேன். அதுல செல்லர் வந்து நான், பையர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பீப்புள் இல்லாம ஒரு கம்பெனி, ஒரு என்டிட்டி. ஸோ நான் ஒரு இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு செல் பண்றது தான் B2B. புரியுதுங்களா இப்போ? இப்போ வந்துட்டு நான் சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிளையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி நீங்க நடத்தணும், B2B ஆர் B2C நீங்க நடத்தணும் அப்படின்னா
சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது. அது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து ஸ்கிராச்ல இருந்து நான் நடத்தணும். இப்போ வந்து என்னோட மில்க் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதே சமயத்துல என்னோட ஏதோ ஒரு டெக் ப்ராடக்ட் ஆனாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சப்போர்ட், இது 3 தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து நான் கோயம்புத்தூர்ல இவ்வளவு நாள் நான் வந்துட்டு ஒரு மாடு வச்சு நான் மில்க் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேற சிட்டிக்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைக்கு வரேன். என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் தேவை, ஆப்வியஸ்லி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தேவை. என்கிட்ட ஒரு 50 மாடு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டர்ஸ் வந்து என்னால் வந்துட்டு மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு என்கிட்ட மாடும் இருக்கு, மில்க்கும் இருக்கு. பட் யாருக்கு இதை நான் செல் பண்ண போறேன்? இப்போ புதுசாக ஒரு சென்னைக்கு வந்துட்டேன், எனக்கு யாருமே தெரியாது. பட் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் தான் யூஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்ட் அண்ட் ரிசர்ச் இருக்கு. ஆப்வியஸ்லி வந்து டெஃபினட்டா நம்மளால வந்து மில்க் வந்து டெய்லி எசென்ஷியலுக்குனால நம்மளால செல் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டை நீங்க ஜென்ரேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆகட்டும் சரி, நம்ம இப்போ வந்துட்டு டிவியில வர ஆட் ஆகட்டும் சரி, சோஷியல் மீடியால வர ஆட் ஆகட்டும் சரி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நம்ம வந்து பிராண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் வந்து நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, கேம்பெயின் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், இதோ அது ஓப்பனிங்க்கு வந்து இப்போ அஸ்வினை கூப்பிடுறேன், இல்லாட்டி வந்துட்டு வடிவேல கூப்பிடுறேன், அந்த மாதிரி ஒருத்தரை பெருசான ஈவெண்ட் கண்டக்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அந்த ஈவெண்ட்க்கு, ஸோ B2B ஆர் B2C எனிதிங், ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க உள்ள வரணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் தேவை, உங்களோட இமெயில் அட்ரஸ் தேவை, உங்களோட பேர் தேவை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா பேசிக்கா வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா நானா போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்யூசைன் ஒரு ப்ராடக்ட்னா இது வேணுமான்னு கேட்கறதுக்கு பதிலாக நான் ஒரு கேம்பெயின் நடத்தி அந்த கேம்பெயினுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி டாக்யூசைனே எடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றேன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் வாங்குறேன். ஸோ அதுதான் லீட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் என்ன பண்றேன்னா மார்க்கெட்டிங், அதாவது லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லீட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் என்ன பண்ணா 2 விஷயம் பண்ணும். ஒன்று வந்துட்டு உங்களோட பிராண்ட் ஜென்ரேஷன், உங்களோட கம்பெனிக்கு வந்து ஒரு இமேஜும் ஒரு பிராண்டும். இப்போ நான் லலிதா ஜுவல்லர்ஸ்னு சொல்றேன்னா ஏன் நம்மளுக்குலாம் கிளிக் ஆகுதுன்னா அது அவ்வளோ ஆடு பார்த்துருப்போம் சின்ன வயசுல இருந்து, நிறைய ஈவெண்ட் பார்த்துருப்போம், எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் தேவை. அந்த மார்க்கெட்டிங்ல மெயினா பார்த்தீங்கன்னா லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும். லீட்ஸ்னா நம்ம பொருளை வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் தான் வந்து ஈவெண்ட்க்கு வந்திருப்பாங்க. அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சேல்ஸ் வரும். ஸோ சேல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த மக்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஸோ சேல்ஸ் டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கும் இந்த ஃபோன் நம்பருக்கும் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ரீச் அவுட் பண்ணிட்டு நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தீங்க, ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா ஒரு பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த டவுட்ஸ்ல கிளாரிஃபை பண்ணி அந்த பொருளை விற்க பார்க்கறது தான் சேல்ஸ் டீம். ஸோ என்கேஜ் அண்ட் பைன்னு இருக்கும். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா நான் அந்த கஸ்டமர் கூடயோ இல்லாட்டி அந்த எண்ட் யூசர்கிட்டயோ நான் என்கேஜ் பண்ணி இந்த பொருளை நான் வந்து செல் பண்றேன். ஸோ ஒரு பொருளை கொடுத்துட்டேன், நான் செல் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அதோட முடிஞ்சானா கிடையவே கிடையாது. இப்போ நான் ஒரு டாக்யூசைன் நான் சொன்ன மாதிரி சிமிலர்லா நான் வந்து ஒரு ஆன்லைன்ல விப்ரோக்கு நான் செல் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அங்க சைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செல் பண்ணிட்டேன், 10,000 காசு வாங்கிட்டேன். விப்ரோல இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ள போறாரு, ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ பேசிக்கா வந்துட்டு அதுதான் வந்து சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரி வரும். ஸோ நான் ஒரு பிராண்ட் ஜென்ரேட் பண்ற மார்க்கெட்டிங், சேல்ஸ் பீப்புள் வந்து செல் பண்ணிட்டாங்க, தென் கம்ஸ் சப்போர்ட் ஆர் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வித்தக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த கஸ்டமர் கூட இருந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஃபோன் வாங்கிட்டீங்க, அந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகல ஆர் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோனோட ஓனர்கிட்ட தான் திருப்பி போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா அந்த ஃபோனை மறுபடியும் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் சைக்கிள், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஆர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டிங் தேவை, சேல்ஸ் தேவை அண்ட் சர்வீஸ் தேவை. இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஆர்எம். ஸோ புரியுதுங்களா சிஆர்எம் என்னன்னு சொல்லி? ஒரு ஐடியா கிடைக்குதா? அகெயின் எல்லா கம்பெனியுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் எந்த கம்பெனியா இருந்தாலும் டெஃபினட்டா சிஆர்எம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மேபி அது சேல்ஸ் ஃபோர்ஸ்ல டிஃப்ரெண்ட் சிஆர்எம்ஸ் இருக்கு. சிஆர்எம்ல வந்து பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா
நான் இந்த டாபிக் நான் நெக்ஸ்ட் நீங்க டெப்தா போறப்ப பார்க்கலாம். சேல்ஸ்லேயே நிறைய விஷயம் இருக்கும். கிராஸ் செல்லு, அப் செல்லுன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கூகுள்ல எடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். யூடியூப் இருக்கு, கூகுள் டிரைவ் இருக்கு, ஷீட்ஸ் இருக்குன்னு நிறைய இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து இப்போ யூடியூப் ஃப்ரீ, பட் இன்கேஸ் அது காசுன்னு நினைச்சு பாருங்க. நான் யூடியூப் செல் பண்றேன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வாங்கிட்டான், திருப்பி அதே கஸ்டமருக்கு வந்து நான் கூகுள் டிரைவ் செல் பண்றேன், கூகுள் ஷீட் செல் பண்றேன். ஸோ என்கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஒரே கஸ்டமருக்கு மல்டிபிள் விஷயத்தை செல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு சிஆர்எம்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும் அண்ட் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ சிஆர்எம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போறேன். ஸோ பேசிக்கா சிஆர்எம் அப்படின்னாலே நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதாவது வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சிஆர்எம். இவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சிமிலர்லி இது கூட பார்த்தீங்கன்னா ஹப்ஸ்பாட் இருக்கு, டைனமிக்ஸ் 365 இருக்கு, ஜோஹோ சிஆர்எம் இருக்கு, ஜென்டெஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க சிஆர்எம்ல. ஸோ இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி நான் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நான் கனெக்ட் பண்ணுவேன். பட் இப்போ நான் ஸ்பாட்டிஃபைன்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்துட்டு மியூசிக்கும் பாட்காஸ்டும் புரியும். அதுக்காக தான் நான் சிஆர்எம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். பட் ஸ்லோலி இந்த செஷன் எங்க போகும்னா எப்படி வந்து சாஸ் அண்ட் பாஸ் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டிவ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அதர் சிஆர்எம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் கம்பெனி சிஆர்எம்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பட் ஃபார் நவ் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஷேரும் இருக்கு, நம்பர் 1 சிஆர்எம்மாவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது கேட்கணுமா, கொஸ்டின்ஸ் இருக்கா அடுத்த ஸ்லைட் போறதுக்கு முன்னாடி? பேசிக்கா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகே, நார்மலா வந்துட்டு இனிஷியலா வந்து இப்போ நான் ஒரு சாஸ் ப்ராடக்ட்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாஸ் ப்ராடக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது வந்து எண்ட் யூஸரா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா அது வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, டைரக்டா போய் நீங்க கன்சியூம் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு சாஸ் ப்ராடக்டாக தான் பில்ட் பண்ணாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் திருப்பி இந்த செஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ லீடிங் கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ பேசிக்கா கிளவுட் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு இந்த கம்ப்ளீட் செஷன்லேயே நான் சென்டர்ல வரேன். ஸோ இனிஷியலா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சாஸ் ப்ராடக்டா பில்ட் பண்ணாங்க, சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா சிஆர்எம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட்ல லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மூணுமே வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கம்பெனியும் என்ன பண்ணாங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸ், அதாவது ஆட் ஜென்ரேட் பண்றதுக்கோ, லீட் ஜென்ரேட் பண்றதுக்கோ, சேல்ஸ் பீப்புள் அந்த ஈச் கஸ்டமர் கூட என்கேஜ் பண்ணி பேசுறதுக்கும், அப்புறம் சர்வீஸ், அந்த ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த என்டையர் திங்கை வந்து ஒரு சாஸ் ப்ராடக்டா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. இதை வந்து இதோட கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கு, கலிஃபோர்னியால. அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா மார்க் பெனியோஃப். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா தில்லை வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிஷியலா வந்துட்டு இந்த கிளவுட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து டெஃபினட்டா மார்க் வந்து இருப்பாரு. பட் இவங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்எம் சொல்யூஷன் சாஸா கொடுக்கணும். இதுதான் இவங்களோட மெயின் அஜெண்டாவா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் நான் இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஒரு சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இவ்வளோ பெரிய, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெவன்யூ அவங்களுக்கு 35 பில்லியன் அரௌண்ட். அதாவது எப்படி இவ்வளோ தூரம் ஸ்கேல் அப் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். ஸோ 1999 தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு 5 மில்லியன் ரெவன்யூ எடுத்திருக்காங்க 2 இயர்ஸ்ல. அப்போ வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேட்டா சென்டர்ஸ், அதாவது வந்துட்டு அவங்களோட டேட்டா எல்லாத்தையுமே அவங்களோட ஓன் சர்வர்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ கம்பெனி வேர் டைரக்டா கிளவுடுக்கு போயிட்டாங்க. பட் அவங்களோட மெயின் அஜெண்டா பார்த்தீங்கன்னா உங்க கம்பெனியோட டேட்டா அவங்களுக்கு தேவையில்ல, எல்லாத்தையுமே கிளவுடுக்கு கொண்டு வரணும். ஸோ 1999 இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு 2 இயர்ஸ்லயே அவங்களோட growth தெரிஞ்சிருக்கும் 5.4 மில்லியன். ஸோ இது கீழே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், அதாவது டிஃப்ரெண்ட் இதை வந்து எப்படி அக்வயர் பண்றாங்க, எப்படி பெருசாகிறாங்க அப்படிங்கிறத இதில் போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. ட்ரீம் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈவெண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் எவ்ரி இயர் நடத்தும். சரிங்களா? அது அவ்வளோ பெரிய ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் பண்டிகை மாதிரி இருக்கும், அவ்வளோ பேர் வந்து யூஎஸ்ல வருவாங்க.
இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடத்துனதுக்கு 1,80,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனைக்கும் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது. வருஷம் ஆக ஆக அதை வந்து இப்போ கரண்டா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் ஏதோ வரப்போகுது. ஸோ ட்ரீம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிற ஓனர் சிஇஓ அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து பண்றாங்க. ஸோ 2003ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் 2005ல ஆப் எக்ஸ்சேஞ்ச் வருது. ஸோ இந்த ஆப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நான் லேட்டரா கனெக்ட் பண்றேன். ஸோ இது ஒரு பாஸ் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆப் எக்ஸ்சேஞ்ச்னா எதுவுமே இல்லை, சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். நம்ம எப்படி பிளே ஸ்டோர் இருக்கும், சிமிலரா நீங்க வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றாங்க. இந்த கம்யூனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா அவ்வளோ பெருசா இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இது யூஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா இதுல கேட்கலாம். இதுல வந்து ரேண்டமா உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸே சில ட்ரையல் பிளேசர் கம்யூனிட்டியில வந்து சில ஆட்களை வச்சிருப்பாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்ப் ஆகும். ஸோ 2007ல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு force.com அப்படிங்கிற சர்வர் லான்ச் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு சாஸ் ப்ராடக்ட், ஸோ அதாவது சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். ஸோ 2005ல நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு எண்ட் யூஸரா தான் இருப்பீங்க. மீனிங் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது மூணு வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் 2007ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரையல் பிளேசர் அப்படிங்கிறது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது, அது வந்து ஒரு கம்யூனிட்டி. ஸோ நீங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம், ரியல் லைஃப் டவுட்ஸ் கேட்கலாம், ரியல் லைஃப் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ force.com அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இவங்க கிரியேட் பண்ற பாஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ பாஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி, கிரீன் அண்ட் பிளாக்ல இருக்கும், அதை வந்து ரெட் அண்ட் பிளாக்கா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். இப்போ ஸ்பாட்டிஃபை என்ன பண்றாங்கன்னா சேம் அப்ளிகேஷன்லயே நம்மளோட எண்ட் யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு நம்ம ஓனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திக்கலாம், எனக்கு ஏத்த மாதிரி அந்த யூஐயை மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் வந்து சிம்பிளா பாஸ்ன்னு சொல்றோம். ஸோ பேசிக்கா ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்கு, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சாஸ். அதை தாண்டி அது மேல வந்துட்டு நீங்க ஏதாவது டெவலப் பண்ணலாம், நீங்க புதுசா ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் இனிஷியலா வந்து force.com அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கரண்டா வந்து இதை நேம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு மாத்திட்டாங்க. பட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ அவங்க force.com தான் வந்துச்சு. பேசிக்கா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெவன்யூ 1 பில்லியன் போயிருச்சு. இந்த ரெவன்யூ 2007க்கு மேல இவங்களுக்கு வந்த பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாஸ் ப்ராடக்ட் இருக்கு, அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் கிளவுட் லான்ச் பண்றாங்க. ஹெரோகோ அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கம்பெனி, இவங்க ஒரு பாஸ் பேஸ்ட் கம்பெனி, அதை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அகைன் பெருசு பண்றாங்க. ஸோ மார்க்கெட்டிங் கிளவுட், ஸோ இவங்களுக்கு காம்படிட்டரா யார் யார் வராங்களோ ஈக்குவலா ஒரு மார்க்கெட்டிங் கிளவுட் வருதுன்னா அதையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2014ல தான் ட்ரையல் ஹெட் லான்ச் பண்ணாங்க. ஸோ நீங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இதுதான். ட்ரையல் ஹெட் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இவங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரையல் ஹெட்ல எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஒவ்வொரு மாடியூலா இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரையல் என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ரியல் டைம் ஆர்க்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கா நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 2018 ஸோ நிறைய இது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. மியூல்சாஃப்ட்ங்கிறது ஒரு இன்டகிரேஷன் கம்பெனி, அதையும் வாங்கிட்டாங்க. டேப்லோ அப்படிங்கிறது ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேப்லோ எல்லாம் வந்து டேட்டால பெரிய ஆட்கள், அவங்களையும் அக்யூர் பண்ணிட்டாங்க. லேட்டரா வெலாசிட்டி அண்ட் ஸ்லாக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வந்துட்டு ஓகே ஃபைன், நீங்க ஃப்ரெஷரா இருப்பீங்க, அதனால தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இப்போ ஸ்லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜ் பண்ற ஆப். ஸோ நார்மலா எப்படி நம்ம டீம்ஸோ இல்லாட்டி வந்துட்டு கூகுள் சாட் இருக்கும், அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாக்கோ இல்ல டீம்ஸோ யூஸ் பண்றாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்றா யாராவது காம்படிட்டரா வராங்க, நல்லா இருக்காங்கன்னா அவங்கள வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தனி ஜெயண்டா வந்து இப்போ இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏஐயும் கொண்டு வந்திருக்காங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபார் சிஆர்எம். அண்ட் இந்த வருஷம் வந்து 25 இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆயிருச்சு. ஸோ பேசிக்கா இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நான் ஆப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள லான்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ 10 மில்லியன் இன்ஸ்டால்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 72,000 பீப்புள் கரண்டா ஓவர்
ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ அகெயின் இந்த இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக, அதாவது இண்டஸ்ட்ரியில் இதுக்குள்ள நீங்க ஸ்பெசிஃபிக்கா வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதுல ஒரு நார்மல் சாஸ் கம்பெனி எப்படி வந்து 35 பில்லியன் ரெவன்யூ எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனி சாஸ் ப்ராடக்டா நம்ம பில்ட் பண்ணோம்னா, டெக்னாலஜி ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய கம்பெனியா நம்மளால வர முடியுங்கிறது தான் இதோட பாயிண்ட். ஸோ இன்கேஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருந்து நீங்க உள்ள படிக்க வரும்போது நீ இதை பத்தி இன்னும் பெட்டரா பார்க்கலாம். பட் ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, நார்மல் சாஸ் கம்பெனி அந்த சிஆர்எம்ங்கிற கான்செப்டை பிடிச்சி அங்கிருந்து எப்படி இவ்வளோ பெருசா ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட அல்டிமேட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாமே ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். பட் நான் சொல்றது என்னன்னா, இந்த சேல்ஸ் கிளவுட், சர்வீஸ் கிளவுட், மார்க்கெட்டிங் கிளவுட், இது 3 தான் பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின். எப்படி சொல்றது? ஸோ சேல்ஸ் கிளவுட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்டையர் சேல்ஸ் ப்ராசஸை நீங்க நடத்தலாம். சர்வீஸ் கிளவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ப்ராசஸ் நடத்தலாம். மார்க்கெட்டிங் கிளவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இது எல்லாமே வந்துட்டு நீங்க காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட்ல கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட ப்ளஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க க்ரோ ஆயிருக்காங்க. அகைன் நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல இதுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகி உள்ள வரப்போ இதெல்லாமே படிக்க முடியாது. அகைன் சேல்ஸ் ஃபோர்ஸே ஒரு ரொம்ப பெரிய டொமைன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கிளவுடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி இருக்கும். பட் ஒரு பேசிக்கா நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், எப்படி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு சர்வீஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ நம்மளோட மெயின் டாபிக் நான் வரேன். ஸோ எதுக்காக இந்த செஷன் நம்ம வச்சிருக்கோம்? அகெயின் எப்படி வந்து நம்மளோட கிளவுட் கம்ப்யூட்டிங் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, சாஸ் அண்ட் பாஸ். ஸோ வந்துட்டு இது ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த என்டையர் மோட்டிவே. சரிங்களா? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆஸ் சாஸ், அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆஸ் பாஸ். ஸோ ஐடியலி நீங்க வந்து வேற எந்த டொமைன் சூஸ் பண்ணாலும் சரி, சாஸ் பாஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல நீங்க இப்போ ஏடபிள்யூஎஸ் பண்ணாலும் சரி, அசியோர் பண்ணாலும் சரி, ஜிசிபி பண்ணாலும் சரி, இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸ் ஃபோர்ஸ் ஐஏஎஸ் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றதுல, பட் சாஸ் அண்ட் பாஸா இருக்காங்க. இது நான் வந்து இந்த செஷன் எண்ட் ஆகிற டைம்ல நான் உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். பட் பேசிக்கா வந்துட்டு சாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெடி டு யூஸ் அப்ளிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இந்த சேல்ஸ் கிளவுட், அதாவது சேல்ஸ் ஆப், சர்வீஸ் ஆப், மார்க்கெட்டிங் ஆப் இருக்கும். நீங்க டைரக்ட் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. பட் பாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு சிஆர்எம்னு சொல்லி, அது எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை இருக்கு. ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்க சாஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா போய் பாட்டு மட்டும் கேட்கலாம், பாட்டை மாத்தலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். பட் பாஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட்டிஃபைய எனக்கு ஏத்த மாதிரி, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னால மாத்த முடியும். நான் கலரை மாத்துவேன், அதை மாத்துவேன், உள்ள வந்துட்டு வித்தியாசமா கொண்டு வருவேன். ஸோ அதுதான் வந்து பாஸ் ஜென்ரலா. சரிங்களா? ஸோ ரெண்டுமே இவங்க ஆஃபர் பண்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரியர் வைஸ் சொல்றேன், பிசினஸ் வைஸ் சொல்றேன். ஸோ வந்துட்டு சாஸ் வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னா, பிசினஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா வந்துட்டு நான் ஒரு கம்பெனி நடத்த போறேன், அந்த கம்பெனியை வந்துட்டு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் யூஸ் பண்றதுக்கு சாஸ் தேவை. என்னோட சேல்ஸ் எம்ப்ளாயி இருப்பாங்க, மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி இருப்பாங்க, சர்வீஸ் எம்ப்ளாயி இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. பட் பாஸ் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல தான் இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினா இருக்கலாம், சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பரா இருக்கலாம். பாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஃபால்ட்டா கிடைக்கிற அந்த சாஸ் ப்ராடக்ட்ல இல்லாததை என்னால கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ பேசிக்கா வந்துட்டு பாஸ்ல என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட்டா இருக்கிறது இல்லாம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆஸ் பாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ ப்ரொவைடிங் அன் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஓகே, அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வேணா புதுசா இருக்கலாம். அவுட் ஆஃப் பாக்ஸ்னா வேற எதுவும் இல்லை, நான் சொன்ன அந்த சாஸ் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டிஃபை நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒன்று வரும் இல்லையா, அது அவுட் ஆஃப் பாக்ஸ். இப்போ வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல புதுசா ஏதாவது வந்து ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த கிளைண்ட் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து பிளே ஸ்டோருக்குள்ள போய் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ்னா எல்லாமே வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருவாங்க. அந்த டிஃபால்ட்டா கொடுக்கறத நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுவே பாஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபரிங் டூல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டு கிரியேட் கஸ்டம் அப்ளிகேஷன். நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு கஸ்டம் அந்த எக்ஸிஸ்டிங் ஆப்லேயே வந்து பண்ணலாம். சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்னொன்னும் பண்றாங்க. நீங்க இந்த சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு கம்பெனியும் பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அங்க எப்படின்னா இந்த பேட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ
இது எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க பில்ட் பண்ணாலும் பில்ட் பண்ணலாம். ஏன்னா பாஸ் அதான் ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? கீ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங் அதான் காமிச்சிருந்தேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ஒரு பாஸ் ப்ராடக்ட். அது கூட அடிஷ்னலா இந்த ஆப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வருது. இந்த நேமிங்லாம் கண்டிப்பா புதுசா இருக்கும். பட் லேட்டரா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து கீழே போய் பார்த்துக்கலாம். யூசர் பேஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எண்ட் யூசர்ஸ். ஸோ சாஸ் யூஸ் பண்றது எல்லாருமே எண்ட் யூசர்ஸ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் டீம் இருப்பாங்க. ஒருத்தர் கால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. கஸ்டமர் சர்வீஸ், ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. மார்க்கெட்டர். ஸோ நான் இந்த சேல்ஸ் ஃபோர்ஸோட கோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ண போறது இல்லை, நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறது இல்லை. இது எல்லாமே எண்ட் யூசர் பண்றாங்க. பட் அவங்களுக்கு தேவையான அந்த சிஸ்டம் பில்ட் பண்றவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ், ஐடி டீம்ஸ், பிசினஸ் நீட்ஸ் அண்ட் கஸ்டம். ஸோ பேசிக்கா பாஸ் தெரிஞ்சுன்னா நம்ம இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். எண்ட் யூசர் யூஸ் பண்றாங்க. நான் சொன்ன என்ன சொல்றேன்னா நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாட்டிஃபை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு நெட்ஃபிளிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காவும் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கும் நான் சொல்றேன் லேட்டரா. பட் நான் ரொம்ப பேசிக்கா வந்து சொல்றேன் எப்படி வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஆப் வந்து சேல்ஸ் சாஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் பாஸ் வந்து எப்படி பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ லிமிட்டட் டு ஸோ கஸ்டமைசேஷன்ல பாத்தீங்கன்னா சாஸ் ப்ராடக்ட்ல லிமிட்ஸ் இருக்கும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் பாஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த பில்ட் பண்றது, டெவலப்மெண்ட் கோட் எழுதுறதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு இது எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டைரக்டா ஒரு டெவலப்மெண்ட் டீம் வந்து கோட் எழுதி பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பேசிக்கா ஒரு பாஸ். சரிங்களா? ஈஸி டு யூஸ்னா வெரி ஃப்ரெண்ட்லி. பாஸ் சாஸ் வந்து கம்பெனி பண்ணி கொடுக்கறது நான் யூஸ் பண்றேன். பட் நான் ஒரு பாஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. ஒரு ஆப் பில்ட் டெவலப்மெண்ட்டும் ஆர் கஸ்டமைசேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுவே வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே இருக்காது, எல்லாமே அவங்க பண்ணிக்குவாங்க. இதுல வந்து நம்மளோட டெவலப்பர்ஸ் ஐடி டீம். ஸோ பேசிக்கா ஒரு பக் வந்துருச்சு நம்ம பில்ட் பண்ணதுல, அது ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா டெவலப்பர்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ பாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ற சாஃப்ட்வேர், நம்ம பில்ட் பண்ற அந்த டூல்ல வந்துட்டு நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம தான் பண்ணும். சரிங்களா? அண்ட் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சாஸ் ப்ராடக்ட் நிறைய இப்போ வந்து சேல்ஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம் கூட இன்டெகிரேட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் டீம்ல அப்படிதான் இருக்கும், லிங்க்டின் கூட இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து புதுசா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. ஸோ பேசிக்கா ஈஸியாவே இருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம். எது கூட வேணா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஜூம் கூட பண்ணிக்கலாம், கால் ஃபோன்ல பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயத்துல வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ சிமிலர்லி வந்துட்டு பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற இன்டெகிரேஷன் வந்துட்டு டைரக்டா நம்ம வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். பட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு இஆர்பி சிஸ்டம் கூட நிறைய டிஃப்ரெண்ட் நீங்க சொல்ற மாதிரி எனி அதர் சிஸ்டம் கூட வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி நம்மளால வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும் வித் கஸ்டம் சொல்யூஷன் பாஸ்ட்ல. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் டீம் யூசிங் சேல்ஸ் கிளவுட், நார்மலா வந்து சொல்ற மாதிரி எண்ட் யூசர். அதுவே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்பிங், கஸ்டம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நான் வந்து இப்போ ஒரு பொருள் விற்கிறேன்னா எவ்வளோ பொருள் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ வந்து தேவைப்படும், இந்த மாதிரி விஷயத்த ஒரு எண்ட் டு எண்டா வந்து என்னால் பாஸ்ல வந்து பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக் செட்டப் சாஸ்க்கு. பட் இதுவே வந்து பாஸ்னா ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். எவ்வளோ பெருசு உங்களோட ப்ராடக்ட் நம்ம பில்ட் பண்ண போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் யூஸ்ஃபுல்லா, யாருக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்ல டைரக்டா அதை யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்துட்டு சாஸ். சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை எனக்கு லாகின் பண்ணா பாட்டு தான் கேட்கணும், வேற எதுவுமே வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சாஸ் ப்ராடக்ட். அதுவே வந்து பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறத யூஸ் பண்றாங்க. பட் அதை தாண்டி கஸ்டமா எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தணும், அதே மாதிரி நான் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரியும் இந்த இதுல நிறைய புது புது வேர்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதா சாஸ் வர்சஸ் பாஸ்? பட் ஐடியா என்னன்னா அகெயின் சாஸ் பாஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான். ஐஏஎஸ் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்லயும் சரி, அஸ்யூர்லயும் சரி. பட் அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல சாஸ் அண்ட் பாஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஓகே சாஸ்னா இதுதான், பாஸ்னா இதுதான் சொல்லி. சரிங்களா? நான் அவங்க கொடுக்குற சர்வீசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஸோ நான் இங்க சொல்லியிருந்தேன் எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ், அதாவது பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டேன், டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ஐடி டீம்னு சொல்லிட்டேன். எப்படி என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டூல், ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து அவங்களோட ஓன். ஸோ பேசிக்கா வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங்லி டைப்ட் ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். ஸோ சிமிலர் டு ஜாவா,
ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஸ்ட்ராங்லி டைப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் இதில் ஒரு பாஸ் சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது வந்து அட்மின். ஸோ பேசிக்காக நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் இல்லாமலே பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் சொல்லுவாங்க. பட் தேர் பிக்கர், அதாவது ஒரு பெரிய கஸ்டமைசேஷன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் தான். ஸோ அபெக்ஸ் வந்துட்டு இவங்களே பில்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நார்மலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 years முன்னாடிலாம் உங்களுக்கு அபெக்ஸ் இல்லைன்னா அவங்களோட ரேஞ்சே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் ப்ரோக்ரஸிங் எவ்ரிடே. பட் அபெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிமிலராகவும் இருக்கும். சரிங்களா? கஸ்டம் கோட்லேருந்து எல்லாமே எழுதி நான் சொன்ன அந்த பாஸ், அந்த ப்ரீவியஸ் சைடில் சொன்ன எல்லா கஸ்டமைசேஷனுமே நீங்கள் வந்துட்டு அபெக்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. ஸோ பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் கிளாஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் வருது. இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரிகர் கிளாஸ் எல்லாமே சிமிலர் டு ஜாவா தான். ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் சின்டாக்ஸ் சேஞ்ச் ஆகும். சேல்ஸ்ஃபோர்ஸில் ஏபிஐஸ் இருக்கு. நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணி, நான் இன்டெகிரேஷன் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதை வந்து கஸ்டம் பில்டாக எந்த அப்ளிகேஷன் கூட வேணாலும் நீங்கள் ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ்ஓக்யூஎல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ பேசிக்காக டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், உங்கள் டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களோட கோடுக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம எஸ்ஓக்யூஎல் குவரிஸ் யூஸ் பண்ணுவோம். சிமிலர் டு எஸ்கியூஎல் தான். எஸ்கியூஎல் தெரிஞ்சுன்னா எஸ்ஓக்யூஎல் சிமிலராக இருக்கும். சின்ன 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 சின்டாக்ஸ் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுவே வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆப்ஷன்ஸ் தான். விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ், ஆரோ காம்பனன்ட், லைட்னிங் வெப் காம்பனன்ட், இதெல்லாமே வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. வந்து என்ன இவ்வளோ சொல்கிறான்ற மாதிரி இருக்கும். பட் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வரலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும், இதோட பாத் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி விஷுவல் ஃபோர்ஸ் பேஜில் HTML பேஸ் பண்ணி தான். HTML, CSS, JavaScript தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும். கரண்டாக மார்க்கெட்டில் ஹை டிமாண்ட் வந்து LWC, லைட்னிங் வெப் காம்பனன்ட். இன்கேஸ் இந்த செஷன்ல யாராவது சேல்ஸ்ஃபோர்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். LWCயோட கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லேட்டராக வந்து இந்த கரியரில் இருக்கிற சேலரி, இதோட ஆப்பர்ச்சுனிட்டி, இதோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்கு LWC உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 4 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து 15 to 25 lakh per annum எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு LWCல. மேபி ஸோ விஷுவல் ஃபோர்ஸ் பேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அங்கிருந்து ஆரோ காம்பனன்ட் வந்துருச்சு, அங்கிருந்து LWC வந்துருச்சு. ஸோ நீங்க வந்துட்டு இது வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 20 lakhs 25 lakhs உங்களுக்கு சேலரி வருதுன்னா LWCயோட ஸ்டாப் ஆகுறதுல புதுசாக ஒன்று வந்துட்டே இருக்கும். ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு. ஸோ படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. சேல்ஸ்ஃபோர்ஸ் எப்படி படிக்கணும்னு இந்த எண்ட்ல நான் சொல்றேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. அப்புறம் வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நார்மலாக வந்துட்டு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு. நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இப்போ கரியரா சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்குன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின், சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட், கன்சல்டன்ட் அண்ட் ஆர்கிடெக்ட். ஸோ இது எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸ்க்குள்ள தான். அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கோடிங்கே தெரியாது, நான் வந்துட்டு என்னால் லைஃப்ல நான் இது வரைக்கும் கோடே எழுதுனதில்லை, எனக்கு கோடிங் பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின்ல என்ன நடக்கும் அப்படின்னா, டிபிக்கல் ஒரு டெக் சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் கிளைண்ட் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருது, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகட்டும், ஒரு மார்க்கெட்டர் ஆகட்டும், இல்லாட்டி உங்களோட கஸ்டம் சொல்யூஷன் ஆகட்டும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் சாங்கை ப்ளே பண்றீங்க, நெக்ஸ்ட் சாங் வரவே மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே காலையில இருந்து ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் பிளே ஆகுது, செகண்ட் சாங் பிளே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? ஸோ வந்து ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிறது B2C, பேசிக்கா வந்துட்டு நம்ம காசு கொடுக்காம வரும். பட் அதுவே ஒரு கிளைண்ட் வந்து காசு கொடுத்து, ஒரு விப்ரோ மாதிரி ஆள் வந்து நம்மகிட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகலைன்னா இமீடியட்டா சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு தான் வருவோம், அது உங்ககிட்ட தான் வருவோம். ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த இஷ்யூவை ஏன் அடுத்த பட்டன் கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுறது இல்லைங்கிறத அனலைஸ் பண்ணி, புதுசா ஒருத்தர் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும், புதுசா ஒரு சேல்ஸ் டீம் வராங்க, மார்க்கெட்டிங் டீம் வராங்கன்னா அவங்கள வந்து ஆன் போர்ட் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, அந்த மாதிரி அட்மின் ஜாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது கோடிங்கே இல்லாம நம்ம வந்து சில ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியும். ஆட்டோமேஷன்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா இமெயில் அனுப்புறது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல்ட் அப்டேட் பண்றது, மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கோடிங்கே இல்லாம சில விஷயங்கள் பண்ணலாம். அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒரு பிளஸ்.
ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? அனலைஸ் பண்றப்போ நம்மளால பண்ண முடியல, அதாவது சில ஆட்டோமேஷன் டூல் இருக்கும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண முடியல, அது என்ன ரீசன் பார்க்குறோம். அது நம்மளால பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி அது டெவலப்மெண்ட் டீம் தான் போகும். பட் மோஸ்ட்லா வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆர் அந்த ப்ரொடக்ஷன்ல நடக்கிற இஷ்யூ வந்து இமீடியட்டா வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது அட்மின்ஸ் தான். அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பண்ண முடியலன்னா ஆப்வியஸ்லி அதை டெவலப்பருக்கு தான் புஷ் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்மின் பண்ண முடியாத விஷயங்கள், அதாவது நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா, ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட், அந்த இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்க ஈஸியா வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி அகெயின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா கோடிங்கே வேணாம்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் கரியர் சூஸ் பண்ணலாம். பட் டெவலப்மெண்ட்ல வந்து ஆல்வேஸ் தேர்ஸ் அன் ஹையர் ஒன். பிசினஸ் அனலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பிசினஸ் அனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அகெயின் இது ஒரு ஃப்ரெஷரா இதை நீங்க எடுக்க முடியாது. மேபி ஒரு பிசினஸ் சைட்ல உங்களுக்கு வந்து எஜுகேஷன் இருக்கு, அப்படி இல்லைன்னா நார்மல் பிஏவா நீங்க வேற கம்பெனில இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் பிஏக்கு ஸ்விட்ச் ஆக முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பிசினஸ் அனலிஸ்ட், கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட் மூணுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு தான். பட் ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இந்த கரியர் இந்த டொமைனுக்குள்ள வரணும்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் அண்ட் டெவலப்பர் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸ். பட் பிஏ என்ன பண்றாங்கன்னா சேம் தான். நான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்குற கஸ்டமைசேஷனை நான் வாங்கி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து டெவலப்பர்கிட்ட கொடுத்து அதை ஒர்க் பண்ணி திருப்பி கொடுப்பேன். ஸோ பேசிக்காக பிஏவோட ஜாப் சிமிலர் தான். கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு சேல்ஸ் கிளவுட் வந்து எப்படி கன்சல்டன்ட் பண்றது, எனக்கு என்ன தேவை, ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மைண்ட் செட்ல இருந்து, காஸ்ட் கட்டிங் மைண்ட் செட்ல இருந்து இது எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்கறது தான் கன்சல்டன்ட். ஸோ கன்சல்டன்ட்ல டெஃபினட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அட்மினும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கன்சல்ட் பண்ண முடியும். ஆர்கிடெக்ட்ங்கிறது அதான் பெரிய ரோல். ஸோ எல்லா இதுலயும் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ தே நோ எவ்ரி திங். ஸோ என்டையர் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு என்டையர் அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்ல இருந்து எப்படி பண்ணி கொடுக்குறவங்க தான் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? ஸோ அட்மின் ஒர்க் என்னன்னு நான் சொல்றேன். நார்மலா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி யூசர் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி, நான் இப்போ ஒரு சேல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அங்க வந்து ஒரு 10 சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஒரு 5 மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி இருப்பாங்க, ஒரு 20 சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ புதுசா ஒருத்தர் கம்பெனிக்கு ஜாயின் பண்றாரு, அவருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸ் கொடுக்கணும்னா நான் தான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நார்மலா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளேயே ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க, சேல்ஸ் டீம் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் டீம், ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபினான்ஸ் டீம் பார்க்க வேண்டிய விஷயத்த வேற யாரும் பார்க்கக்கூடாது. ஸோ டேட்டா செக்யூரிட்டினா யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தெரியணுமோ அதை மேனேஜ் பண்றது அட்மின் தான். அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ வந்துட்டு உங்களுக்கு உங்க சேல்ஸ் ஃபோர்ஸுக்குள்ள நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லீட்ஸ் இருக்கும், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு இர்ரெகுலரா இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது அட்மின் தான். டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா செக்யூரிட்டி, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் யூஐலேயே பார்த்தீங்கன்னா கோடிங் இல்லாம, ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் இல்லாம உங்களால வந்து சில சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பண்ண முடியாத விஷயங்கள் வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறது. ஸோ நான் இங்க போட்டிருக்கிற இதுல நிறைய யூஎஸ்டில இருக்கு. பட் டெஃபினட்டா யூஎஸ்ல, அதர் கண்ட்ரீஸ்ல இது இருக்கும். பட் இந்தியாவில் இதோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன், சரிங்களா? கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்குதா, இல்லை எப்படி இருக்கு? நிறைய பேர் கேட்கறது வந்து இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதை எப்படி நான் வந்துட்டு முன்னாடி கொண்டு போகலாம், இன்கேஸ் வந்துட்டு இதை நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னோட ஃபீட்பேக் சொல்றேன். நான் ஜென்ரலா நான் ஒரு 12 to 13 பேட்சஸ் நான் எடுத்திருக்கேன். அவங்களோட ஃபீட்பேக் வச்சு நான் சொல்றேன். அது இல்லாம நிறைய பேர் வந்து இது வேணாம்னு சொல்லி போயிருக்காங்க, அதை வச்சு சொல்றேன். பட் சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ள போகணும்னா நீங்க டிஃபரன்ஸ், இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அசோசியேட், அட்மின், டிசைனர், கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட். ஸோ பேசிக்கா நான் உங்களுக்கு வெறும் ரெண்டு மூணு தான் காமிச்சேன். பட் நிறைய ரோல்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சூஸ் பண்றேன்னா எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் சர்டிஃபிகேட் இருக்கு, அட்வான்ஸ் அட்மின் இருக்கு, ஆப் பில்டர் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸே வந்துட்டு கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். நம்ம எப்படி நம்ம ஏடபிள்யூஸ்லயும் சரி, அசியோர்லயும் பண்றோம், மைக்ரோசாஃப்ட் சிமிலர்லி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, கரண்டா பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய பேர் சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஆர்
இன்டர்வியூ கிடைக்கிற சான்ஸே வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்கா சர்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், அதே சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வாங்குறதுக்கு நீங்கள் வேற வழி இல்லாமல் சர்டிஃபிகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுவே சிமிலராக டெவலப்பர்லையும் பார்த்தீங்கன்னா PD1, PD2, ஜாவா டெவலப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமிங் இருக்குன்னு நான் இதில் காமிக்கிறேன். நோ, சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் $200 வரும். ஸோ $200 நம்ம ஊரில் அநேகமாக ஒரு 18,000 19,000 வரும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்துட்டு 18K 19K வரும். ஸோ இது வந்து நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் வெப்சைட்ல அவங்களே வந்துட்டு WebSSR அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதில் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அகைன் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணலாம் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷரா, பட் லாங் ரன்ல ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு டொமைன் கிடைச்சி, ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கும் இருக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் ஒரு ஃப்ரெஷராக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் வந்து டெவலப்பர் சர்டிஃபிகேட் தான், அது கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க நான் ட்ரையல் பிளேசர் கம்யூனிட்டின்னு ஒரு டவுட் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அகைன் சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இனிஷியலா இதை பாஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி கொடுக்குறப்போ மார்க்கெட்ல நிறைய கஸ்டமர் இருந்தாங்க, ஆனா வந்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யாரும் இல்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா ட்ரையல் ஹெட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க. இது என்டையர்லி லேர்னிங் தான். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரையல் ஹெட் தான். ட்ரையல் ஹெட்ல நீங்க ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல பேசிக்கா வந்துட்டு எண்ட் டு எண்ட் நான் இந்த செஷன் எண்ட்ல வந்து நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்கும், அதே மாதிரி காமிக்கிறேன். ஸோ ட்ரையல் ஹெட் வந்து இதுதான் பேசிக் ஸ்டெப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணும், நீங்க இதை படிச்சு பார்க்குறேன், இது எனக்கு செட் ஆகுதான்னு பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ட்ரையல் ஹெட் தான். ட்ரையல் ஹெட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ஒரு டெவலப்பர் ஃப்ரீ ஆர்க் கொடுப்பாங்க. அந்த ஆர்க் யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ தான், நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அட்மின் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்கு யூஐல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ செல்ஃபா உங்களால படிக்க முடியும். உங்களுக்கு அந்த அந்த ரிசோர்ஸ் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரையல் ஹெட். ஸோ ஈவன் நானும் சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரையல் ஹெட்ல இருந்தா படித்தேன், ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்தேன், அங்கிருந்து தான் படிச்சிருக்கேன். ஸோ சிமிலர்லி நீங்களும் வந்து பார்க்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு ஒரு மென்டர் தேவைன்னா நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ட்ரையல் ஹெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரையல் பிளேசர் கம்யூனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சேம் ட்ரையல் ஹெட்ல இருந்தே நீங்க சைட்ல வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ, ஸோ ரியல் லைஃப்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து இதுல போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. அது எப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரிஜினல் நான் இதையும் காமிக்கிறேன், கம்யூனிட்டிக்குள்ளேயும் போய் காமிக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு சொன்ன மாதிரி $200 அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் $200 19,000 18,000 வந்து வரும். இதுலலாம் நீங்க வந்து டீப்பரா உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா என்னையா இல்லாட்டி யாராவது ரீச் அவுட் பண்ணுங்க. அப்பப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 50% ஆஃப் 70% ஆஃப் அந்த மாதிரி போகும். பட் ஒரு வருஷமா எதுவும் பெருசா போறது இல்லை. 2022 பயங்கரமா ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. 70% 90% ஒரு டைம் 100% ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். என்ரோல் பண்ணும். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்க வந்துட்டு ஃப்ரீயா படிச்சுக்கலாம். பட் இந்த எக்ஸாம் எழுதணும் அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்றப்போ நீங்க பே பண்ணணும். $200 பே பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தட்ஸ் தி ப்ரூஃப் நீங்க வந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. சேம் லைக் AWS, எக்ஸாக்ட்லி சேம் தான். சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் சேம் தான், நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் கடைசியா வந்துட்டு ட்ரையல் ஹெட் கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நான் ஒரு ரியல் டைம் இதில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலாக இந்த login.salesforce.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு என்னால் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுவே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு கூகுள் குரோம்ல வந்து என்னால் ஒரு கம்பெனி நடத்த முடியும்னா யாரும் நம்பி இருக்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவும் சரி, இதுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் சரி வேற எங்கேயோ இருக்கு. ஸோ நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து நான் இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணி என்னால் வந்துட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் இது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டிஃபை ஆர் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்க உள்ள வர முடியும். ஸோ நீங்க வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து டீப்பரா நீங்க வரப்போ மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன,
அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்க டீப்பரா வரும்போது வரலாம். பட் ஒரு SaaS ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்க நார்மலா இந்த login.salesforce.com யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ள போய்க்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனில நீங்க ஒரு Salesforce அட்மினா இருக்கீங்க அப்படின்னா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து Salesforceக்குள்ள வந்து லாகின் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து ரியல் டைம்ல இருக்கும். நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நான் இந்த பேஜ் தான் வருவீங்க. ஸோ ஒரு இனிஷியலா இது ஒரு SaaS ப்ராடக்டா நம்ம பார்க்கலாம். ஸோ SaaS நான் சொன்ன மாதிரி அல்டிமேட் எய்ம் வந்து SaaS அண்ட் PaaS தான். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நார்மலா நீங்க இது ஒரு அப்ளிகேஷன். நார்மலா நம்ம ஃபோன்ல இருக்கிற மாதிரி தான். நம்ம ஃபோன்ல எப்படி நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். சிமிலரா லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப் லான்ச்சர்ல டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ சேல்ஸ் இருக்கு, சர்வீஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய டேப்ஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி, லீட், டாஸ்க் இது எல்லாமே வந்துட்டு என்னோட டெவலப்மெண்ட் டீமோ இல்லை நானோ இதை பில்ட் பண்ணல. டிஃபால்ட்டா என்கிட்ட இருக்கு. ஸோ எப்படி ஸ்பாட்டிஃபைக்குள்ள போனா நம்மளுக்கு வந்துட்டு மியூசிக்ஸ் பாட்காஸ்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி டிஃபால்ட் இது எல்லாமே எனக்கு இருக்கு. ஸோ இட்ஸ் அ SaaS ப்ராடக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் மார்க்கெட்டிங் கிளவுட் நான் யூஸ் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு போய் நான் யூஸ் பண்ண முடியும். சிமிலர்லி நான் வந்துட்டு சேல்ஸ் யூஸ் பண்ணணும்னா நான் சேல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் இந்த வியூ ஆல் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது இதுதான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ்ட்ட போய் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா எனக்கு login.salesforce.com URL கொடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து நான் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபால்ட்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து SaaS அகைன். திருப்பி அதான் சொல்றேன். இப்போ வந்துட்டு சிஆர்எம்னு சொல்லியிருந்தேன். சிஆர்எம் பேஸ் பண்ணி இருந்ததுனால சிஆர்எம்க்கு என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். சேல்ஸ் என்ன, சர்வீஸ் என்ன, மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் லீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாமே வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் எனக்கு தெரியும். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ரெக்கார்டை மட்டும் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெக்கார்ட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா லீட்னா வேற யாரும் இல்லை, இவங்க வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு யூசர் தான் ஆர் ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் நம்ம எதை செல் பண்றோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பாங்க. ஸோ மேபி இதை வாங்குறதுக்கு இவங்க எதர் வாங்குவாங்க நம்ம கிட்ட ஆர் தேர் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதுதான் இதோட பாயிண்ட். ஸோ இந்த பேஜ்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா இவங்களோட பேர் என்ன, இவங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இவங்க அந்த கம்பெனில என்ன டைட்டில், இவங்களை நம்ம எப்படி கொண்டு வந்தோம் இதுக்குள்ள. ஸோ பேசிக்கா வெப்சைட் மூலியமா வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஸ்டோர் பண்றேன். முக்கியமா பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு, இவங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஸோ ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினா டெவலப்பரா நான் பண்ண போறது இல்லை. என்னோட சேல்ஸ் எம்ப்ளாயிஸ், நான் சொல்றது SaaS ப்ராடக்டா நான் இப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு எண்ட் யூசர் வந்துட்டு இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிஆர்எம்மா என்கிட்ட வந்து நிறைய லீட்ஸ் இருக்கும். அந்த லீட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு போனேன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருந்து என்னால் அவங்கள கால் பண்ண முடியும், டாஸ்க் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ரிமைண்டர் மாதிரி, ஓகே நாளைக்கு இவங்களை கூப்பிடணும், ஒரு 3 நாள் கழிச்சு இவங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நான் அவங்களோட கேலண்டர்ல வந்து ஏதாவது புக் பண்ணலாம். ஸோ மீட்டிங் மாதிரி ஸ்கெடியூல் பண்ணலாம். இமெயில்ஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்லேருந்தே அனுப்ப முடியும். ஸோ இமெயில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இமெயில் அட்ரஸ்ல இருந்து அவங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் இல்லை அப்படின்னா தனித்தனி இடத்துல இருந்து பண்ணும். ஃபோன் பண்றது ஒரு இடத்துல இருந்து பண்ணுவோம், ரிமைண்டர் கிரியேட் பண்றது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுவோம், ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் லீடுக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இது டிஃபால்ட்டா இருக்கிறது. இதுதான் வந்து SaaS ப்ராடக்ட்னு சொல்றாங்க. அகைன் இது கூட வந்து இன்டெகிரேஷனும் பண்ண முடியும். நீ உங்களோட அவுட்லுக் இன்டெகிரேட் பண்ண முடியும், ஜிமெயில் இன்டெகிரேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ நார்மலா வந்து நீங்க ஜிமெயிலுக்கு போய் இவங்களுக்கு மெயில் அனுப்பணும்னு அவசியம் இல்லை, இங்க இருந்தே அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ ஒரு ஐடியாஸ் கிடைக்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? ஓகே. ஸோ அகைன் இந்த UI எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா உள்ள வரும்போது ஈஸியா இருக்கும். ஸோ லீட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு இது வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்பாட்டிஃபை சொல்றேன்னா ஸ்பாட்டிஃபை வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, ப்ரீமியம் வெர்ஷன் இருக்கு. பட் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து ஃப்ரீ வெர்ஷனே கிடையாது. அது டெவலப்பர் ஆர்கன் ஒன்று இருக்கு. பட் ரியல் டைம் கம்பெனிஸ் வந்து இது காசு கொடுத்து வாங்க முடியும். ஸோ நான் இதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் பேஸ் தான். அதாவது இதுக்குள்ள எவ்வளவு பேர் வர போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 சேல்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் அப்படிதான் வந்து பிசினஸ் ஒர்க் ஆகும். நார்மலா வந்துட்டு ஒரு யூசருக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி சேல்ஸ்ஃபோர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சிமிலர்லி சர்வீஸ் நவ் இது எல்லாமே வந்துட்டு இப்படிதான் இருக்கும். பட் சேல்ஸ்ஃபோர்ஸ் கஸ்டமர்ஸ் தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க அவர் சொன்ன மாதிரி. ஸோ அதுதான் அல்டிமேட் கோல். பட் நான் இங்க என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து டீப்பா உங்களுக்கு வந்துட்டு
ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ட்ரையல் ஆர்க் இருக்கும். ட்ரையல் ஆர்க்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இப்போ நான் இப்போ பண்றதெல்லாம் வந்து ட்ரையல் ஆர்க். இது வந்து ஒரிஜினல் கிளைண்டோடது கிடையாது. இது வந்து யூஆர்ல பார்த்தீங்கன்னா டெவ்னு இருக்கும். டெவ்னா இதை நீங்களும் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க நான் இப்போ பண்றதெல்லாம் நீங்க பண்ணலாம். இது வந்து ஒரு ரியல் கஸ்டமர் கிடையாது. இந்த பிரித்தா பாக்ஸர் அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸே நம்மளுக்கு டம்மி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ லேர்னிங் சைடில் ஸோ டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றேன், நான் உங்களுக்கு கால் பண்றேன்னா இங்கேயே என்னால் வந்துட்டு ஒரு இப்போ வந்து கஸ்டமர் சப்போர்ட்லலாம் நிறைய இந்த கால் இதெல்லாம் இருக்கும். ஒரு கால் வந்து அட்டெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இதுக்குள்ள இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ற மாதிரி, இங்கேயே ஸ்டோர் பண்ற மாதிரி எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு டெவ் ஆர்குங்கிறதுனால நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, டெஸ்ட் கொடுக்குறேன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகிட்டே வரும். ஸோ பேசிக்கா இந்த கால் பேசுறது, மெயில் அனுப்புறது எல்லாமே இங்க லாக் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் இருக்காங்கன்னா இவங்க நம்ம பொருளை வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி வச்சு என்னால் சொல்ல முடியும். அப்புறம் இந்த மேலே இது பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஓப்பன் கான்டாக்டட், நாட் கான்டாக்டட், க்ளோஸ், நாட் கன்வெர்டடா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இவங்களை பொட்டன்ஷியலா வந்து இவங்க கஸ்டமர் ஆக முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து இது கொடுக்கும். ஸோ லீட்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்துட்டு நம்ம பொருள் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே எடுங்களேன், நீங்க நம்ம இப்போ 54 பேர் இந்த இதுல இருக்கீங்க. 54 பேருமே எனக்கு லீட்ஸ். நீங்க வந்துட்டு உங்க 54 பேர்த்தோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, உங்க 54 பேர்த்தோட இமெயில் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. இந்த 54 பீப்புள்ல 54 பேரும் என்கிட்ட வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்க போறது இல்லை, மேபி 5 or 6. புரியுதுங்களா? ஸோ இந்த 54 பீப்புளும் எனக்கு லீட்ஸ். இங்க அந்த 50 நான் உங்க 54 பேர்த்துக்கிட்டையும் நாளைக்கு நான் கால் பண்ணுவேன், நான் மெயில் அனுப்புவேன், உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்கணுமான்னு கேட்பேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ பேசிக்கா நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் கோர்ஸ் நான் செல் பண்றேன். ஸோ லீட்ஸ்ங்கிறது எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் பீப்புள். நீங்க ஏன் இதுக்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பட் இந்த லீட்ல இருந்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு டீப்பரா போக அவசியம் இல்லை. ஸோ நார்மலா வந்து அக்கௌண்ட்னு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, இப்போ விப்ரோ, பர்லிங்டன் டெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். சிமிலர்லி இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கான்டாக்ட்னா வேற யாரும் இல்லை, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க. ஸோ லீட் அப்படிங்கிறது நம்மளோட கஸ்டமர் கிடையாது, நம்மளோட பொட்டன்ஷியல் கஸ்டமர், அதாவது நீங்க 54 பேருமே. பட் இந்த கான்டாக்ட்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க 54 பேர்ல ஒரு 5 பேர் வந்து என்னோட ரீச் பண்ணி எனக்கு கூட சர்டிபிகேட் நான் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இப்போ ஜாக் ராகர்ஸ்ன்னு போறேன்னா இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட், அதாவது என்னோட ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. ஸோ அங்கேயும் சிமிலர் ஃபீச்சர் இருக்கும், அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட என்ன பேசுறேன், என்ன கால் ரெக்கார்டிங் எல்லாமே இங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஐடியா பாத்தீங்கன்னா இந்த லீட்ல வந்துட்டு 54 பேர்ல இப்போ 54 பேர்ல வந்துட்டு இப்போ வந்து 50 பேர் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் 50 பேர் ஏன் வேணான்னு சொல்லிங்கன்னு சொல்லி. ஸோ எதனால? ஸோ மேபி சில பேருக்கு AWS பிடிச்சிருக்கு, சில பேருக்கு மைக்ரோசாஃப்ட் பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஒரு ரிப்போர்ட்டா, ஒரு டேஷ்போர்டா, ஒரு அனலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எதனால 50 பேர் வந்து என்னோட ப்ராடக்ட் வேணான்னு சொன்னாங்க, 4 பேர் வேணும்னு சொல்லிட்டாங்க, எதனால வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு அனலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரப்போ, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நான் ஒரு கண்டக்ட் பண்றப்போ நான் கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் நான், அதாவது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் 54 பேர்த்திட்ட போய் ரீச் பண்ணுவேன். அப்போ அந்த 54 பேத்துக்குமே இது தேவை. ஸோ பேசிக்கா ஒரு பிசினஸா வந்து இது ஒரு ஐடியா கொடுக்கும். லீட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் கஸ்டமர், அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிளைண்ட், நம்மளோட ஒரிஜினல் கிளைண்ட். இந்த லீட்ஸ்ல இருந்து இப்போ பிரித்தா பாக்ஸர் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க, இவங்களோட கம்பெனி எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து ஃபார்ம்ஸ் கிராப்ங்கிற கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ எனக்கு கிளைண்ட் ஆயிடுச்சு, நான் இவங்களுக்கு ஏதாவது வித்துட்டேன். ஸோ ஃபியூச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, இந்த கம்பெனில இருந்து ஏதாவது இஷ்யூ வருது, இவங்க ஏதோ பொருளை வித்துட்டாங்க, இவங்க ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா சர்வீஸ் கிளவுட்ல இருக்கும். சர்வீஸ் கிளவுட்னா வேற எதுவுமே இல்லை, இங்க மெயினா வந்து கேசஸ் அப்படின்னு இருக்கும். சேம் நம்ம சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா இங்க வரும். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜென்ரலா காமிக்கிறேன் யார் என்ன. இப்போ வந்து டீடைல்ஸ் வந்து L2 டீம் இருக்கு, இவங்களுக்கு என்ன இஷ்யூனா வெல்கம் டு அவர் கம்பெனி இமெயில். ஸோ பேசிக்கா கேஸ் கிரியேட் பண்ண முடியும் கம்பெனியால. அந்த கேஸை வந்துட்டு நம்மளோட சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்க்கு நான் அசைன் பண்ண முடியும், L1 டீம் L2 டீமுக்கு அசைன் பண்ண முடியும். அவங்க வந்து இது ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா சேல்ஸ் கிளவுட், மார்க்கெட்டிங் கிளவுட்ல கிளைண்ட்டை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு வித்துடுறோம். சர்வீஸ் கிளவுட்ல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்றோம். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில இவ்வளோ கேசஸ் இருக்கு, இதான் சப்ஜெக்ட், இஷ்யூ வித் மை ப்ராடக்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வியூ. ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த பர்டிகுலர் வியூ இருக்கு இல்லையா, இது டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு வியூ, சரிங்களா? இப்போ எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது நல்லா இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏன் வந்து டீடைல்ஸ் இங்க இருக்கு, ஃபீட்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ். ஸோ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் அட்மினா இருக்கேன்,
சிலதெல்லாம் இப்போ வந்து நார்மலா இந்த அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்வீஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா நான் இதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எப்போ போய் இதை கிளிக் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும். சரிங்களா? அட்மினா நான் என்ன பண்ணலாம்னா இந்த இப்போ மொத்தமாக ஒரு 8 அப்ளிகேஷன் இருக்குன்னா இந்த 8 அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது. சர்வீஸ் டீமுக்கு சர்வீஸ் மட்டும் தெரியணும், சேல்ஸ் டீமுக்கு சேல்ஸ் மட்டும் தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துட்டாங்கன்னா நான் உள்ள வந்தா எனக்கு சேல்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் அட்மினிங்கிறதால எனக்கு எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா செக்யூரிட்டி நம்மளால பண்ண முடியும். பட் இந்த பேஜே எனக்கு பிடிக்கல, நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணும், கிளைண்ட் கேட்குறாங்க நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இங்க செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அகைன் இதெல்லாம் வந்து டீப்பர் செஷன் தான். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பாஸ்க்கும் சாஸ்க்குள்ள வித்தியாசம். இந்த செட்டப்குள்ள போனீங்க அப்படின்னா ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டேப் வந்து என்னோட அப்ளிகேஷன் சாஸ், செகண்ட் டேப் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு என்னால் இந்த பேஜை வந்து ஆல்டர் பண்ண முடியும் ஆர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ்னா அட்மினே எல்லாமே பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் நான் இந்த பேஜை வந்து எடிட் பண்ணலாம். நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் சும்மா ரேண்டம், இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அட்மினா இந்த பேஜ் எடிட் கொடுத்துட்டு எனக்கு வந்து இது வேணாம் அது வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேட்டட் எனக்கு இங்கே வேணும், ஃபீட் இங்கே வேணும், இந்த இமெயில் எனக்கு வேணாம், இது எனக்கு தூக்கிடணும், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ண முடியும் என்னால். ஸோ என்டையர் பேஜையே வந்துட்டு கோடே இல்லாமல் என்னால் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அட்மினோட ஜாப். ஸோ கோடிங்கே இல்லாமல் யூஐல வர சேஞ்சஸ், இப்போ புதுசாக எனக்கு ஏதாவது வேணும், சாட்டுங்கிறது எனக்கு வேணும்னா நான் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது இந்த சாட்டுங்கிறது இப்போ இங்கே வந்துருச்சு, போஸ்ட் இங்கே வந்துருச்சு, இது எனக்கு வேணாம்னா நான் எடுத்துடலாம். ஸோ இந்த நான் சேவ் கொடுத்தேன்னா கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும், எல்லாத்துக்குமே இந்த வியூ சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் சொல்லுவாங்க. கோடிங்கே இல்லாமல் என்னால் நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன சேஞ்சஸும் பண்ணுறதில்ல. இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதே தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேப்ல இருக்கிறது சாஸ், இது வந்து எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறது. பக்கத்து டேப்ல நான் செட்டப் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் நான் என்ன பண்ண முடியும்னா கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை என்னால் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து என்னால் வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுவே வந்து ஒரு பாயிண்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேஸ் இருக்கு, இதுல இது அங்க போய் இங்க போனா பண்ணலாம், இதுல ஏதாவது ஒரு லைவா வந்து ஒரு இமேஜ் ஒரு கேம் மாதிரி ஓடிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு HTML CSS JavaScript மாதிரி பேஜே ரொம்ப கஸ்டமைஸாக வேணும்னு கேட்குறாங்கன்னா அட்மினால பண்ண முடியல அப்படின்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடிஇ தேவை, இன்டகிரேட்டட் டெவலப்பர் என்வாயன்மெண்ட். ஸோ நார்மலாக ஒரு இடத்துல கோடு எழுதணும், அந்த கோடை எழுதி ஏதோ ஒரு சர்வரில் வந்து நம்ம அதை லான்ச் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த செட்டப் கீழே வந்து இந்த இடத்துல டெவலப்பர் கன்சோல்னு இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கன்சோலில் வந்து என்னால் ஈஸியாக கோடு எழுத முடியும். ஸோ அட்மின் இல்லாமல் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலாம்னா எனக்கு என்ன கோடு வேணுமோ, எனக்கு நான் நார்மலாக பேக் எண்டில் வந்துட்டு அபெக்ஸ் அண்ட் ட்ரிகர் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கிளாஸஸ் தான் எழுதுனா எழுதிக்கலாம், ட்ரிகர் எழுதுனா எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு எந்த ஐடியும் இன்ஸ்டால் பண்ணல, நான் வந்து ஏதாவது VS கோடோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம ப்ரௌசர்லயே என்னால வந்துட்டு டெவலப்பர் கன்சோல் பண்ண முடியும். பட் லாங் ரன்னுக்கு வந்து டெவலப்பர் கன்சோல் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாமே வெப்லேயே நம்மளால பண்ண முடியும், ஒரு ஐடியோட வெப்ல வந்து பண்ண முடியும். இது டைரக்டா நம்மளோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களோட டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் சேல்ஸ் கிளவுட்ல வந்துட்டு ஒரு லீடு காமிச்சிருந்தேன், பிரெத்தா பாக்ஸர்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை இவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு கோட்ல கொண்டு வரணும்னா SOQL வச்சு நான் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப பெருசு தான், எஸ் கரெக்ட். ஸோ இப்போ நான் சொல்றேன் இந்த இடத்துல சர்வீஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் இருக்கு, பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்கா இன்ட்ரடக்ஷனுக்காக நான் இதை கொடுக்குறேன். ஸோ சாஸ்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன், இப்போ எனக்கு இந்த எதுவுமே வேணாம், இந்த சேல்ஸ் சர்வீஸ் இது எதுவுமே வேணாம், நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஆப் பில்ட் பண்ண போறேன், எண்ட் டு எண்ட் வந்துட்டு நான் புதுசா கொண்டு வர போறேன் அப்படின்னா அதுவும் உங்களால பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் டிலீட் பண்ணி நார்மல் CRM யூஸ் பண்ணாம இதை கம்ப்ளீட்டா நான் வேற ஒரு டூலா யூஸ் பண்றேன்னா உங்களால பண்ண முடியும். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. பட் டெஃபினட்டா வந்துட்டு எந்த இடத்துல மார்க்கெட்ல எந்த இடத்துல வந்துட்டு கரியர்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும்னா சில கம்பெனிஸ் வந்து என்டையர்லி கஸ்டமைஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இந்த சேல்ஸ் சர்வீஸே இருக்காது, எல்லாமே புதுசா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் தேவை, டெவலப்பர்ஸ் தேவை, கன்சல்டன்ட் தேவை, BA தேவை. ஸோ அதிகமா ஒரு என்டையர் சேல்ஸ் ஃபோர்ஸ் டீமே தேவை ரன் பண்றதுக்கு. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் கிளவுட்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட் என்ன, லீட் என்ன, கான்டாக்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது கூட இதை தாண்டி கஸ்டமைசேஷன் கேட்டாங்கன்னா நீங்க பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இல்லாட்டி டவுட்டா இருக்கா? எனக்கு தெரியும் UI எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப நியூவா இருக்கும். பட்
ஸ்டில் நான் சும்மா ஒரு சாஸ்க்கும் பேஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுவே ஸ்பாட்டிஃபைனா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பட் இங்கே செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்னால் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் ட்ரையல் ஹெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஸோ அகைன் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் இப்போ காமிச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து ரியல் ஆர்க், இப்படிதான் வந்து கிளைண்ட் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. பட் சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரையல் ஹெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேர்னிங் கவ். ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்காங்க. ஸோ நான் வெறும் சிஆர்எம் மட்டும் சொன்னேன். இவங்க வந்து எஜுகேஷன்லேருந்து ஹெல்த் கேர்லேருந்து மீடியாலேருந்து நான் ப்ராஃபிட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு டிஃபால்ட் சொல்யூஷன் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஹெல்த் கேர் கிளவுட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு சேல்ஸ் சர்வீஸ் இருக்காது. ஹெல்த் கேருக்கு தேவையான உண்டான ஆப்ஜெக்ட்ஸு டேபிள்ஸு எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பப்ளிக் செக்டர், நான் ஒரு மிலிட்ரிக்கு வேலை செய்யணும், ஒரு போலீஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் செக்டர் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் இவங்க அவைலபிளா இருக்காங்க. அதே மாதிரி ஆம்னி ஸ்டுடியோ அந்த மாதிரி அடிஷ்னல் டெவலப்மெண்ட் இதுவும் இருக்கும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா கோடிங் இல்லாம பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல், அதாவது ஒரு அட்மினே எல்லாம் பண்ற மாதிரி வந்து சொல்யூஷன்ஸும் கொண்டு வராங்க. ஸோ ஈஸியா வந்து பில்ட் பண்ணலாம், ஈஸியா வந்துட்டு மாத்தலான்ற மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா லேர்னிங்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நார்மலா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏஐ பத்தி கத்துக்கணும். இப்போ நான் வந்துட்டு இங்க வந்து நான் ஜென்ரலா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஏஐன்னு நான் கொடுக்குறேன். ஏஐக்கு உண்டான டாபிக் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ பேசிக்கா வந்துட்டு ப்ரிப்பேர் யுவர் டேட்டா ஃபார் ஏஐ. இதுக்குள்ள போனேன் அப்படின்னா இது நீங்களே படிக்கலாம். ஸோ டேட்டா குவாலிட்டினா என்னன்னு வரும், சேல்ஸ் ஃபோர்ஸ் டேட்டா கிளவுட்னா என்ன வரும். இது வந்து சாம்பிளா நான் ஒரு இது கொடுக்குறேன். பட் இதுவே நீங்க புதுசு நியூ டு சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வரும். இதுக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து எய்தர் இந்த மாதிரி டெக்ஸ்டா இருக்கும், இமேஜஸா இருக்கும், வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குவிஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஆர்க்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு இதை நான் முடிவு சொல்றேன்னா, இன்கேஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ட்ரையல் ஹெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஸோ இதுல வந்து உங்களால வந்துட்டு ஈஸியா வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ரேண்டமா லைவ் என்னோட ரியல் டைம் இது சரிங்களா, என்ன சொல்றது கம்யூனிட்டி சரிங்களா, நான் இதுக்குள்ள போறேன். மை ஆக்டிவிட்டி போனீங்கன்னா நானே வந்து பாருங்க, இது ஒரு டவுட் நான் கேட்டிருக்கேன். ஆக்டிவிட்டி டபுள் லாகிங் இன் இன்டகிரேஷன். ஸோ இது என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இஷ்யூ சரிங்களா. இதை நான் வந்து இந்த கம்யூனிட்டியில கேட்டிருக்கேன். எப்போனா ஜூலை 13th ரீசெண்டாக கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்றாங்க. என்னன்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்கன்னா ஓகே பாத்தீங்கன்னா, ஹாய் கௌதம், ஐ எம் டீலிங் வித் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் பட் ஐ ஹவ் காட் தி ப்ராப்ளம். ஸோ நான் வந்து ஒரு டவுட் கேட்கறேன். இதெல்லாம் நம்ம போக தேவையில்ல. இது ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் சரிங்களா. என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. எனக்கு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஆன்சர் பண்றாரு, ஐ எம் டீலிங் வித் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் பட் ஐ ஹவ் காட். ஸோ புரியுதுங்களா. ஸோ இந்த சச்சின் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் அவர் பண்றாரு. ஸோ நார்மலா வந்துட்டு நான் வந்து இந்த டிரான்ஸ்லேட் பட்டன் ஃபார் ஸ்க்ரீன் இது ஒரு இஷ்யூ சரிங்களா. இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணணும்னா கீழே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டுடே 12:33 AM ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது அவர் ரியல் டைம் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்றதுக்கு இங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கம்யூனிட்டிங்கிறது இட்ஸ் அ ரியல் லைஃப்ல நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இதுல போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஐ கேன் earn batches too. ஸோ இங்க நார்மலா வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க கம்யூனிட்டிக்கு வரலாம். பட் ட்ரையல் ஹெட் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ப்ரொஃபைலுக்கு போனேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து எவ்வளவு படிச்சிருக்கேன்னு நல்ல இது ஒரு கேம் மாதிரியும் இருக்கும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து 152 பேட்சஸ் இதெல்லாமே நான் படிச்சிருக்கேன். சேல்ஸ் ஃபோர்ஸ் ஏஐ, சேல்ஸ் ஃபோர்ஸ் டீம் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண மாடியூல்ஸ். நார்மலா வந்து எவ்வளோ பேட்ச் படிக்க முடியும். ஸோ நார்மலா வந்துட்டு ரேஞ்சருங்கிறதுக்கு ஒரு 6 months 1 year அது ஆகும். ஸோ அவ்வளோ இருக்கு. ஸோ எப்படி சொல்றது, நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னா எனக்கு 152 பேட்சஸ் இருக்கு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 2 மாசமாவது படிச்சிருக்காங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஸோ சர்டிஃபிகேஷன் கூட ட்ரையல் ஹெட் நீங்க படிக்கிறதையும் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா கெயின் பண்றப்போ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்மா இருக்கும். ஸோ அகைன் ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல, ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ புரியுதா என்ன சொல்றேன்னு. சிமிலர்லி எல்லா இதுலயும் இருக்கிற மாதிரி தான் AWS ரியல் லைஃப் ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்லாம் நான் எவ்வளோ கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ நார்மலா இந்த லேர்னிங்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு சரிங்களா. ட்ரையல்ஸ் இருக்கு, ட்ரையல் மிக்ஸ் இருக்கு. ட்ரையல் மிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா
சில சில பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து ப்ரிப்பேர் யுவர் சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் பில்டர் ஆர் அட்மின் பிகினர் இருக்கு. இதை கிளிக் பண்ண அப்படின்னா யாரோ ஒருத்தர் சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வந்து 31,000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லி இந்த என்டையர் ஸ்டெப்ஸே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்க தேட தேவையில்ல. இந்த ட்ரையல் எட்டை வந்து நீங்க அட்மின் பிகினர் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ பேசிக்கா ஒரு 6 to 7 டாபிக்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இது ரிலேட்டடா நீங்க சில யூடியூப் வீடியோஸ் ஆர் ஃப்ரீ இதை பார்க்கலாம். பட் இதெல்லாம் புரியல, இது ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைன்னா நீங்க வந்து அடிஷனலா ஹெல்ப் கேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் டூல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம். பட் இட்ஸ் வெரி நியூ. நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா வந்துட்டு நான் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு இந்த டேஷ்போர்ட்ஸ்ல இருக்கும். ரியல் லைஃப்ல வந்து ஃபோர்காஸ்டிங், அதாவது ஒரு சேல்ஸ் சைட்ல இருந்து நான் சொல்றேன். நான் கன்சல்டன்ட்டா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு கம்பெனிக்கு வந்து நெக்ஸ்ட் 4 மாசத்துல எவ்வளோ பொருட்களை விற்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்கு சரிங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது ஒரு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இந்த ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட லீட்ஸ் வச்சு நம்மளோட சேல்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? ஓகே, மேபி இது எனக்கு எனேபிள் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா வந்துட்டு எவ்வளோ லீட்ஸ் பைப்லைன்ல இருக்காங்க, எவ்வளோ பேர்த்துட்டு நம்ம பேசுறோம், அதை வச்சுட்டு இப்போ நான் இன்வென்ட்ரி வச்சிருக்கேன். இன்வென்ட்ரினா என்னோட குடோன் இருக்கு. அந்த குடோன்ல வந்து இப்போ ஒரு 50 செல்போன்ஸ் இருக்கு. பட் நெக்ஸ்ட் 3-4 மாசத்துல எனக்கு வந்து 100 செல்போன் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் எனக்கு சொல்லும் நெக்ஸ்ட் 3 மாசத்துல உங்களுக்கு அதிகமான கஸ்டமர் வர போறாங்க. அதிகமா அந்த ஃபோர்காஸ்டிங்கை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா அடிஷ்னலா குடோன்ல வந்து பொருளை வாங்கி வச்சுக்குவேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனோட கொடுக்கும். உங்களோட ட்ரெண்ட் வச்சு, லீட்ஸோட ட்ரெண்ட் வச்சு, சேல்ஸ் பீப்புளோட இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ அகைன் இது சேல்ஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன். பட் ரியல் லைஃப்ல வந்து இப்போ என்கிட்ட வந்து கம்யூனிட்டி, அதாவது காமர்ஸ் கிளவுட் இருக்கு, அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட் இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா அது இன்னும் பெருசா இருக்கும். அது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பெருசு தான். நீங்க யாரோ சொல்லிருங்க வாஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே வாஸ்ட் இது. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்குள்ள. கியூஏ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இதோட ஸ்டாப் பண்றேன். சொல்லுங்க. இப்ப டவுட் என்ன சார், இப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுல நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம், அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே, கரெக்டான சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல எனக்கு திடீர்னு டேட்டா ரைஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் தனியா வேற ஒரு கிளவுட் ப்ரொவைடரையோ இல்ல வேற ஏதோ டேட்டா சென்டரையோ தான் பார்க்கணும் சார். சேல்ஸ் ஃபோர்ஸ் எனக்கு அதுக்குன்னு டேட்டா கொடுப்பாங்களா, ஸ்டோரேஜ் மாதிரி கொடுப்பாங்களா? ஓகே, ஸ்டோரேஜ். ஓகே, சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு இனிஷியலா வந்து அவங்க வந்து போர்ஷன் ஆஃப் வந்து டேட்டா வந்து ஏடபிள்யூஎஸ்டியும் அசியோர்டியும் வச்சிருந்தாங்க. பட் கரண்டா இப்போ டேட்டா கிளவுடுன்னு ஒன்று இருக்கு சரிங்களா. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்டயே சிமிலர், அதாவது நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய டேட்டா வந்தாலும் அவங்க கிட்டயே வந்து சர்வர் வச்சிருக்காங்க. ஸோ உங்க கொஸ்டின் புரியுது. அவங்க வந்து ஏடபிள்யூஎஸ்டியோ அசியோர்டியோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறீங்க கரெக்டுங்களா. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய, நான் சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம். அவ்வளோ டேட்டா இருக்கும். அது எல்லாமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஆர்க், அதாவது இப்போ நீங்க ஒரு கஸ்டமரு, நீங்க ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அங்க நிறைய எப்படி சொல்றது மாடல்ஸ் இருக்கும். எசென்சியல், பிகினர், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் காசு பொறுத்து சரிங்களா. இப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்க என்டர்பிரைஸ் வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஒரு 1 டிபிக்கு மெமரி இருக்கும். அந்த 1 டிபி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு கஸ்டமரை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ட ரீச் பண்ணினால போதும், அவங்க 2 டிபி ஆக்கிடுவாங்க. பட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஸோ அவங்க கிட்டயே எல்லாமே இருக்கு, பட் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க கிளைண்ட்டுக்கு. ஓகே சார். சேல்ஸ் ஃபோர்ஸாலையும் ஏடபிள்யூஎஸ் மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ் தர முடியும்னு சொல்றீங்க கரெக்டா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா ஏடபிள்யூஎஸ் அசியோர் அளவுக்கு பெருசு கிடையாது. பட் அவங்களாலே வந்துட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து மெமரி கொடுக்க முடியும், ஸ்டோரேஜ் கொடுக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவங்களாலையும் ஸ்டோரேஜ் மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். சில விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும். அதை நான் எப்படி சொல்லணும்னா, இந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை கூப்பிடுறேன், அந்த ரெக்கார்டிங்ஸ், மீட்டிங் ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டிட்ட கொடுப்பாங்க. ஸோ அகெயின் சேல்ஸ் ஃபோர்ஸோட ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்டியும் மைக்ரோசாஃப்ட் அசியோர்டியும் சில இது வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவசியம் இல்லை இப்போதைக்கு. 10 இயர்ஸ்க்குலாம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ என்னோட நெகட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ பார்ட் கொஞ்சம் எனக்கு மட்டும் புரியல, இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எலாபரேட்டடாக சொல்லியிருக்கலாமா அப்படின்னு தெரில. ஸோ பேசிக்காக சேல்ஸ் ஃபோர்ஸோட பேசிக் இன்ட்ரோ ஆக்சுவலி இப்போ எப்படி நான் கேட்குறேன்னா, இப்போ சாஃப்ட்வேர் இல்லை நம்ம சைடே டச் இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியாலஜி தருவீங்களோ, உங்கள் சீனியர் யாராச்சும் யாருன்னே தெரியும் அப்படின்னா என்னன்னே தெரியாது
தெரியாம இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக்கா நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்லுவீங்கல்ல. ஸோ ஓகே. அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்போ. இப்போ ஸ்பாட்டிஃபைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணுன்னு தெரியும். அகைன் அந்த இது நெட்ஃபிளிக்ஸோ பிரைம் வீடியோ சொல்றேன். பேசிக்கா பிரைம் வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்னு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க ஆர் இது வந்து எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரிய வேண்டியதா இருக்கு. சரி, புரியுதுங்களா? அதான் சார் எனக்கு ஆக்சுவலி பேசிக் ஓகே. டவுட். என்ன அவங்க அப்படின்னு வாட் இஸ் ஓகே. இட்? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் அதாவது இப்போ வந்து அவங்க ரொம்ப பெருசு, சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து நான் கூகுளே எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஜிமெயில் மட்டும் இருந்துச்சு, ஓகேங்களா? இப்போ நான் ஜிமெயில் என்னன்னு கேட்டேன்னா, அதாவது கூகுள் என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, சர்ச் என்ஜினா இருக்காங்க, அதே மாதிரி ஜிமெயில் ப்ரொவைட் பண்றாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக யூடியூப் கொண்டு வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் ஆக ஆக கூகுள் ஷீட் கொண்டு வந்துட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ கூகுள்னு எடுத்தீங்கன்னா, இப்போ கூகுள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சர்ச் என்ஜின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஆப்வியஸ்லி அவங்க இப்போ அதோட பெருசு, கரெக்ட்டுங்களா? அவங்க சர்ச் என்ஜின் மட்டும் கிடையாது, எல்லாமே கூகுள் ஷீட் வச்சிருக்காங்க, யூடியூப் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இனிஷியலா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு சிஆர்எம் தான். சிஆர்எம்னா அகைன் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை ரெண்டு எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு பிஸ்னஸ். இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் நடத்த போறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒன்று. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்க விற்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும், கரெக்ட்டுங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 100 மொபைல் ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்றதுக்கு உண்டான இடம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இது யாருக்கு விற்க போறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு இடம் சேல்ஸ் ஃபோர்ஸ். அப்புறம் வந்துட்டு அந்த பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு, அதை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ரீஃபண்ட் பண்ணும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்களால ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஸோ என்னோட ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், ப்ராஃபிட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே பண்ணலாம். எக்ஸாக்ட்லி, எல்லாமே பண்ண முடியும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ என்னன்னா, ஸோ ஆக்சுவலி ஓகே சார். இப்போ எனக்கு இப்போ பேசிக்கா எல்லாமே இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸே பாத்துக்குவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இல்ல ஒரு சாரி கட் பண்றேன். சேல்ஸ் ஃபோர்ஸ் பார்க்க மாட்டாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு டூல், அதை யூஸ் பண்ணி நீங்க தான் பார்க்கணும். புரியுதுங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த டூலா கொடுக்குறாங்க. இப்போ நீங்க வாங்கிட்டீங்க, சரிங்களா? நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 30 பேர் ஹையர் பண்ணும். ஹையர்னா டெவலப்பர்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட், கன்சல்டன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரியாது. இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் டூலை வாங்கிட்டீங்க, அதை யூஸ் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இதை எப்படி ரன் பண்ணலாம்னு கேட்டுட்டு இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுது சார். ஓகே. சோ 2 பேர் இருக்காங்க இதுல. ஒன்னு வந்து பிசினஸ் பண்றவங்க, ஒன்னு வந்து அந்த டூலை யூஸ் பண்றவங்க. சோ நம்மளோட எய்ம் வந்துட்டு நம்மளோட கரியர் வந்துட்டு மேபி அந்த டெவலப்பரா அந்த அட்மினா நம்ம போக முடியும். புரியுதுங்களா? சோ பிசினஸ் வாங்கிட்டாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ண தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்க 2-3 பேர்த்த வாங்கிட்டு, இதை நான் வாங்கிட்டேன், இதை எனக்கு யூஸ் பண்ணி கொடு, ஆர் எனக்கு வந்து ஸ்டாக்ல இதில் மெயின்டைன் பண்ணும், எப்படி போ பண்ணி கொடுன்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி இப்போ நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரேன் என்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு. ஆமா, உங்ககிட்ட டூல் இருக்கு, அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. எனக்கு அதுல ஒர்க், இப்போ நான் பிசினஸ் பண்ண போறேன், அதை மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். அதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் சூஸ் பண்றேன். அதுல ஒர்க் பண்றவங்களையும் நான் தான் ரெக்ரூட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸை நான் சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு பே பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து டேட்டா இருந்து எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? சோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து வெறும் சர்ச் என்ஜின் மட்டும் கொடுக்கறது இல்லை, அது கூட யூடியூப், அது கூட ஷீட்ஸ்ல கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி அடிஷனலா வேணும்னா அது ஒவ்வொன்றும் பேக்கேஜ் மாதிரி போட்டான். அந்த டூல்லேயே வந்து நிறைய பேக்கேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதிகமா வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் சார்ஜ் பண்றான். பட் நீங்க வந்துட்டு செப்பரேட்டா நீங்க ஹையர் பண்ணி நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டூல் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் அந்த மாதிரி நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு நிறைய ரோல்ஸ் சொன்னீங்கல்ல ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அந்த ரோல்ஸ்லாம் வந்து இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பிசினஸ் பண்றவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்களா, இல்ல டேட்டா சேல்ஸ் ஃபோர்ஸே ரெக்ரூட் பண்ணுவாங்களா? இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் பிசினஸ் பண்றாங்க, நீங்க தான் ரெக்ரூட் பண்றீங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. சேல்ஸ் ஃபோர்ஸ் இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற கோர்சஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. சோ ஐ அம் a சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு வைங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் டூல யூஸ் பண்ண போறீங்க. அட் தி சேம் டைம் தில்லைக்குமார் ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்லயே இருக்காரு. அவர் சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனில ஹெச்ஆர். ஓகேவா? நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. சோ நான் யார்கிட்ட ரெக்யர்மெண்ட்க்கு நான் போற மாதிரி இருக்கும்? உங்கள்கிட்ட போற மாதிரி இருக்குமா, இல்ல அவர்கிட்ட போற மாதிரி இருக்குமா? ஓகே, எக்ஸாக்ட்லி. புரிஞ்சு. நம்ம வந்து பிசினஸ்ங்கிறதுனால இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு இன்ஃபோசிஸ், விப்ரோ, கூகுள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இன்ஃபோசிஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலா பிலால் நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னா,
இப்ப நான் மைக்ரோசாஃப்ட் அஜூர் முடிச்சிட்டேன், எனக்கு மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆ இருக்கு. இப்ப நீங்க இந்த ஸோ மாதிரி அதான் பாருங்க, சார் ஆக்சுவலி எனக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் டெஃபினேஷன் அஜூரை அதுதான் திரும்பி யாரெல்லாம் கேட்டேன். யூஸ் பண்றாங்களோ, ஆ மைக்ரோசாஃப்ட் ஒரு ம், அஜூருங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஒரு கிளவுட் சர்வீஸ் இல்லையா? ஆமா அத ஆ ஒவ்வொரு கஸ்டமரும் மைக்ரோசாஃப்ட் இருந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. ம் ஸோ நீங்க ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்ல அஜூர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஓகே. கிட்டத்தட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ உங்களுக்கு அதான் அந்த புரிஞ்சுச்சா? கிளாரிஃபிகேஷனுக்காக தான் சார் கேட்டேன். இப்ப நீங்க வந்து ம், ஒரு ம், ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்துக்கோங்களேன். உங்க ஊர் yeah, பக்கத்துல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ம், அங்க ம். நீங்க பில்லிங் போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. ஆமா சார் கரெக்டா? நாங்களே அந்த ஆ சாஃப்ட்வேரை எங்க வாங்கியிருப்பாங்க? லோக்கலா அங்க பக்கத்துல யார்ட்டையாவது இருந்து வாங்கியிருப்பாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா சின்ன சார் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து வாங்கியிருப்பாங்க. yeah, இதே ம். மாதிரி லார்ஜ் என்டர்பிரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்டா? சிஆர்எம் அப்ளிகேஷன் தானே? எப்படி எது சார் அந்த கேக்குறீங்க? சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? நீங்க அந்த ஆமா அந்த 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 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து ஒரு சிஆர்எம்மான்னு கேக்குறேன் நான். இல்ல சார் நம்ம யூஸ் பண்றது சிஆர்எம் அவ்வளோலாம் இருக்காது இல்ல. நான் கஸ்டமருக்கு கூட லோக்கலா தானே நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமா. அப்ப அது ஒரு ஆமா சிஆர்எம் ஓ அப்ளிகேஷன் நீங்க தானே? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைஸ் கேக்குறீங்க. ஆமா, இப்போ ஆமா. ஓகே 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 அது ஒரு சிஆர்எம் தானே? இப்ப நீங்க யா ஒரு ஆஃப் கோர்ஸ் எஸ்பிஐயோட மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. இல்ல ஆமா ஐசிஐசியோட மொபைல் அப்ளிகேஷன். அது ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷனா? அது ஒரு சிஆர்எம் யா சிஆர்எம். ம் ஸோ ம் இது எல்லாமே சிஆர்எம் அப்ளிகேஷன் தான். ஸோ லார்ஜ் என்டர்பிரைஸ் வந்து அவங்களோட என்ன பண்ணுவாங்க? இப்ப இப்ப அவர் சொன்னார் இல்லையா? இந்த இந்த லீடு வந்து நமக்கு வந்து சேலா முடியுமா? அப்படின்றது ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நமக்கு வந்து கௌதம் சொன்னாரு. அது கூட நமக்கு இது சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு ஆமா சொன்னாரு. அது எப்படி நடக்கும் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் ம் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ட்ரிவன் பண்ணி இந்த கஸ்டமர் இந்த பொருளை வாங்குவாரா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கறது அந்த சாஃப்ட்வேர் தான். பட் பின்னாடி நம்ம நடக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். பட் ம் நமக்கு யூஐல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, இந்த கஸ்டமர் வந்து எடுப்பாரு. இப்ப வந்து இப்ப பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மீட்டிங்ல நீங்க இதை பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் ம் அப்படின்றத ஒரு டேட்டா அனாலிசிஸ் மூலமா தான் ஆக்சுவலா So, இந்த டேட்டா பொலிட்டீஷியன்ஸே அனாலிசிஸ் நடக்கிறாங்க. ஓகே இது ஃபைன் சார். ஸோ ம், இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் ம். சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும்ல. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த சாஃப்ட்வேர்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுக்காக தானே சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம். கண்டிப்பா, கண்டிப்பா, ம் ஓகே கண்டிப்பா, சார். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அந்த இல்ல ஒரு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? கண்டிப்பா சார். ஓகே, இப்பதான் ஓகே. பெட்டரா இப்பதான் எனக்கு ஓ இந்த ஹோல் செஷனே கண்டிப்பா, அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா. ஆச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே ஸோ சார். தேங்க்யூ சார். இப்ப இந்த செஷனை நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாலா ஒரு செஷன் எடுத்தாரு. அப்ப அதுல ஆமா என்ன ஆமா சொன்னாரு அவரு? ம், கியூபர்நெட்டிஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அது பெரிய கடல் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஆமா கியூபர்நெட்டிஸ்ங்கிறது ஒரு டூல், ஆக்சுவலா ஒன் ஆஃப் த ஆமா டெவாப்ஸ் டூல் தான். நமக்கு ஆக்சுவலா அது ஒரு ஒரு சின்ன ஆர்கஸ்ட்ரேஷன் டூலா டூல். தெரிஞ்சா அன்னைக்கு அதுவே அவர் ஒரு எக்ஸ்பிளைன் கடல்னு பண்ணாங்க. சொல்றாருன்னா, ம் அப்ப டெவாப்ஸ் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சுக்கோங்க. யா அப்ப டெவாப்ஸ் எவ்வளவு பெருசுன்னா, இப்ப கிளவுட் ம் கம்ப்யூட்டிங்ல டெவாப்ஸ்ங்கிறது ஒரு பார்ட் தான் ஆக்சுவலா. அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் ஹோலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா டெவாப்ஸ்ங்கிறது அதுல ஒரு பார்ட் தான் அது. ஆமா ஸோ சார். அப்ப ம் கிளவுட் கம்ப்யூட்டிங் எவ்வளவு பெருசுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஆக்சுவலா. அதான் அதான் ஓகேவா? ஸோ அப்ப இப்ப நம்ம வந்து எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைத்தன் டெவலப்பராவோ இல்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர், வெப் டெவலப்பராவோ தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. பட் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாஸ்ட் என்வாயன்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா நம்ம இதுல யாரும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்இ பத்தி பேசுறது இல்ல. சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரை பத்தி இங்க யாரும் பேசுறது இல்ல. சைட் ரிலையபிலிட்டி ம் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல எல்லாம் ஒரு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு $3 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கு ஆக்சுவலா. 3 lakhsனா உங்களுக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் பேக்கேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து டெவாப்ஸ்ல இருந்து ஒரு லெவலுக்கு மேல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஸோ பட் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரோல்ஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பட் அந்த மாதிரியான ஒரு வேலை தான் நம்ம வந்து இந்த இந்த செஷனை நம்ம ஆக்சுவலா ஸ்கெடியூல் பண்ணோம். ஒரு அஜூர் மாதிரி தான். சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு அஜூர் மாதிரியான ஒரு ஒரு ஆக்சுவலா இப்போ அஜூர் வந்து பாஸும் கொடுக்குறாங்க, ஐஏஎஸும் கொடுக்குறாங்க இல்லையா? நமக்கு வந்து பிளாட்ஃபார்மும் கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்குறாங்க. ஆனா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சாஸ் கம்பெனி ஆக்சுவலா. சேல்ஸ் சிஆர்எம்காக நம்ம சிஆர்எம்காகவே நம்ம ஒரு இந்த மாதிரி டெடிகேட்டடா ஒரு சாஸ் அப்ளிகேஷன் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸோட நீங்க ஜிடிபி ஐ மீன் அவங்களோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஜிடிபிக்கு ஈக்குவல் கிட்டத்தட்ட ப்ரோ அந்த இப்போ அந்த பிரேக்ல நான் போய் சேல்ஸ் ஃபோர்ஸோட கஸ்டமர்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். கரெக்ட். ஐபிஎம், இன்ஃபோசிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். சோ இதுல நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்களே, எனக்கு ப்ரோக்ராம் எல்லாம் எனக்கு வரல, நான் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஐடியால இருக்கிறவங்க தாராளமா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸை சூஸ் பண்ணலாம். இன்னையில இருந்து அதை பத்தி என்னன்னு கத்துக்க ஆரம்பிக்கல. இப்ப நீங்க வந்து ஒரு செகண்ட் இயர் இல்ல தேர்ட் இயர்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இது உங்களுக்கு ரைட் டைமா இருக்கும் இதை சூஸ் பண்றதுக்கு. இப்போ Salesforce Spotify யூஸ் பண்றாங்கன்னு வைங்க. இப்போ நான் வந்து Spotify யூஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் Spotifyயோட யூசர். ஸோ Spotifyல அந்த Salesforceோட ஐடி இருக்கும்ல, நான் இப்படி யூஸ் பண்றேன், கஸ்டமர்ஸ் தானே நானும். ஸோ Spotify வந்து என்னோட ஐடி Salesforceல ரெஃபர் பண்ணும்போது என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க தானே. ஸோ பர் டேக்கு நான் இவ்வளோ அதுதானே கஸ்டமரோட ரிவ்யூ எடுக்கிற மாதிரி தானே. அப்பப்போ அவங்க சர்வேலாம் பண்ணுவாங்களே. ஸோ அதெல்லாம் பண்ணி ஸோ இந்த ஆட்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு Salesforceல நான் பார்த்தேன் அந்த மீடியா இதில். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி பேஸ்டாக அவங்க எல்லாமே Salesforceல பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு டேட்டா, ஐ மீன் நமக்கு ஆட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஒருத்தங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு. அப்போ இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு யூஸ் பண்றதுக்கு Salesforce யூஸ் பண்றாங்களா? ஓகே. ஸோ நீங்க இப்போ வந்து உங்களோட டவுட் வச்சுட்டு நான் சொல்றேன். ஸோ அஸ்யூர் மாதிரி தான், எல்லார் மாதிரி தான், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு Salesforce டூல் கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல. நான் பிசினஸ் நான் ஹையர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹையர் பண்றப்ப Spotify ஹையர் பண்ணாங்கன்னா Spotify தான் யூஸ் பண்ண போறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஏபிசின்னு ஒரு கம்பெனி நான் வந்து ஹையர் பண்ணிட்டேன் Salesforce, சரிங்களா? இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, நான் ஹையர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இருக்கு, அதை நான் விற்கணும். அதுக்காக தான் நான் Salesforce வாங்கியிருக்கேன், சரிங்களா? ஓகே. அப்போ வந்து எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, மார்க்கெட்டர்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தனி ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Salesforceக்குள்ள மார்க்கெட்டிங் ஆப் இருக்கும், அதை யூஸ் பண்ண தெரியும் அவங்களுக்கு, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட் வந்து எப்படி வரும்னா, அவங்க வந்துட்டு நிறைய லீட் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் லிங்க்டின்ல போயிட்டு நீங்க வந்து இப்போ கம்பெனி ரிலேட்டடா நிறைய கம்பெனிஸ் இருக்கும் தெரியுமா, அதை யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 10,000 பேருக்கு நான் இமெயில் அனுப்புவேன், நான் வந்து லிங்க்டின்ல வந்து ஹாய் மெசேஜ் அனுப்புவேன். ஸோ பேசிக்கா அந்த மார்க்கெட்டர்ஸோட மெயின் வேலை வந்துட்டு கம்பெனிக்கு பிராண்ட் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. நிறைய ப்ரோமோட் பண்றாங்க, வெப்சைட் பில்ட் பண்றது. இப்போ வெப்சைட் இருக்கும், செமையா இருக்கும். அந்த வெப்சைட்ல கான்டாக்டர்ஸ் ஏதாவது ட்ரையல்ஸ் வேணுமா, நிறைய லிங்க்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு வெப்சைட் போயிட்டு கான்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்கன்னு. அந்த ஃபார்மை ஃபில் பண்றப்போ 70% கம்பெனில அந்த ஃபார்ம் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஏதோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜ் தான், வெப்சைட் தான், புரியுது. பட் அந்த ஃபார்மை ஃபில் பண்றப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகுதுன்னா Salesforceக்குள்ள போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ பேசிக்கா இப்போ உங்க டேட்டா பேஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, அந்த ஃபார்மை ஃபில் பண்ண யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இன்பவுண்ட் லீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள தேடி வர கஸ்டமர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, இல்லாட்டி நம்ம வெப்சைட்ல கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்போம், இல்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இன்பவுண்ட் லீட்ஸ்ங்கிறது நம்மள தேடி வருது, சரிங்களா? அவுட்பவுண்ட் லீட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேம்பெயின் நடத்துவாங்க. இப்போ வந்துட்டு அனிருத்த கூப்பிட்டு நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட் நடத்துறேன், சென்னையில ஒரு ஈவெண்ட் நடத்துறேன். ஸோ அந்த ஈவெண்ட் நடத்துறப்போ அங்க வந்துட்டு நான் யாரை கூப்பிடணும், நான் என்னென்ன, புரியுதுங்களா? நான் அந்த ஈவெண்ட் நடத்துறப்போ அங்க வந்து என்னோட ப்ராடக்ட் நான் வச்சுட்டே இருப்பேன் எல்லா இடத்துலயும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே மார்க்கெட்டர்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு வர 10,000 பேர் வராங்கன்னா அந்த 10,000 பேர்த்தோட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா, ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சுட்டு. ஸோ ஐடியா டேட்டா, எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படிதான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. நான் ஒரு ஃபார்ம் கொடுப்பேன், ஃபில் பண்ண சொல்லுவேன், அந்த ஈவெண்ட்டுக்கு இருந்து பேமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு கேட்வே கொடுப்பேன். அங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு இப்ப Salesforceக்குள்ள வந்துட்டே இருக்கும், சரிங்களா? 10,000 பேர் மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 ஈவெண்ட் நடத்தி ஒரு வெப்சைட் மூலமா உங்களுக்கு 10,000 டேட்டா பேஸ் கொடுத்துட்டாங்க. 10,000 பேர் இருக்காங்க இப்போ. அதுல போன் நம்பர்ஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். இப்போ செகண்ட் செக்டர் உங்களோட பிசினஸ்ல வந்து ஏபிசிங்கிற கம்பெனில சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10,000 பேர் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ண முடியாது, புரியுதுங்களா? சோ அந்த 10,000 பேருக்கு ஆட்டோ ஜெனரேட்டட் மெயில் அனுப்புவாங்க. அதாவது இந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி 10,000 அதுல யார் யார் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? சோ இன்ட்ரஸ்ட் பேசிஸ்ல எடுக்கறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அப்போ அந்த நான் இப்போ நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க, செமையா இருந்துச்சு ஈவெண்ட், உங்க ப்ராடக்ட் பார்த்தேன், செமையா இருந்துச்சு, எங்க கம்பெனிக்கு இத தேவைப்படும் போலன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்ப சேல்ஸ் டீம் வர்றாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் டெமோ கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ ஒரு ஈவெண்ட் வச்சு அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியாது, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டெமோ வரும். சோ அந்த சேல்ஸ் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, உங்களை வந்து நான் வந்து டெமோ கொடுப்பேன், நெகோஷியேட் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம எக்ஸாக்ட்லி. சோ ஐடியலி ஒரு லீடை வந்து நான் கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணும். அது நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ ஒரு 10,000 ரூபாய் சொல்றேன் ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட பட்ஜெட் 7,000 ரூபாய் தான்.
ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், நான் வந்து ஓகே இந்த வருஷத்துக்கு நான் உங்களுக்கு கூப்பிடு, புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ப்ராசஸ். சேல்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமர்ஸை கிராப் பண்றோம் உள்ள, நமக்கு எக்ஸாக்ட்லி clients கிராப் வேணும் பண்றோம், அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம், டெமோ கொடுக்குறோம் எல்லாம். இப்போ நான் இந்த சொல்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஒரு மீட்டிங் அனுப்புறேன், அந்த மீட்டிங் நீங்க ஜாயின் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 5 நாள் கழிச்சு நான் டிசிஷன் மேக்கர் கிடையாது, என் கம்பெனில வேற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் உங்க கம்பெனில சேர்ந்து 5-6 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது, புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு கம்பெனினா நீங்க மட்டும் டிசிஷன் மேக்கரா இருக்க மாட்டீங்க, உங்க கம்பெனில நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கு. ஃபைனலா வந்து எப்படி சொல்றது, ஒரு கம்பெனி B2Bல வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் நடக்கணும்னா அது ஈஸி கிடையாது. இப்போ நீங்க பொருளை வாங்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ப்ரொபோசல்ஸ் கொடுப்போம், நம்ம நெகோசியேட் பண்ணுவோம், ஒரு லீகல் டீம் வருவாங்க, காஸ்ட் போகும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் ஓகே ஆயிட்டு 7,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க பொருளை வாங்கிட்டீங்க, நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க எனக்கு கஸ்டமர் ஆயிட்டீங்க. ஸோ ஒரு லீட்ல இருந்து ஒரு கஸ்டமர் ஆயிட்டீங்க. இப்ப கஸ்டமர் ஆயிட்டீங்கன்னா என் பொருள், அந்த பொருளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்கிட்ட தான் வருவீங்க, ஏபிசி கம்பெனிக்கு தான் போவீங்க, புரியுதுங்களா? சோ ஒரு 10,000 பேத்துல இருந்து எப்படி ஒரு 10 கஸ்டமர் நான் கொண்டு வரேன், அந்த ஃபனல்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ 10,000 பேத்துல இருந்து நான் இப்போ வந்து எக்ஸாக்ட்லி நான் கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு 5 பேத்துக்கு வித்துட்டேன், ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபானா 5 பேத்துக்கு 5 லட்ச ரூபா, நான் இப்போ எனக்கு ப்ராஃபிட் கெயின் ஆயிடுச்சு. சோ சிமிலர்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு ஈவென்ட் கண்டக்ட், சோ மார்க்கெட்டிங் டீம் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, சேல்ஸ் டீம் வந்து லீட் கூட பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மேனுவலா பண்றதுக்கு நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம், நம்ம ஈஸி பண்றதுக்கு நம்ம. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் சொல்றது வந்து இப்போ நீங்க ஒரு இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி பெரிய கம்பெனி லெவல்ல பாருங்க, சரிங்களா? ஓகே எக்ஸாக்ட்லி. சோ எல்லாமே ஆட்டோமேட். இப்போ ஒரு உங்களோட நான் பேசினேன், சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களோட பேசினேன், நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சரிங்களா? இப்போ உங்களோட டேட்டா ஒரு வருஷத்துக்கு கழிச்சியும் என்கிட்ட இருக்கு. சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எதனால வேணான்னு சொன்னீங்கன்னு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. சோ நான் இப்ப பேசுறப்போ இப்போ எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, 7,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களான்னு கேட்பேன், புரியுதுங்களா? சோ இட்ஸ் ஸ்டோர்டு, எனக்கு வந்து ஏஏ சொல்லும். நம்ம எந்த டைம் போய் பார்த்தாலும் நம்ம அந்த கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் நம்மள்ட்ட இருக்கும், ஈஸியா நெகோஷியேட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் தான், புரியுதுங்களா? சோ லாஸ்ட் லீட் ஆனாலும் சரி, ஒன் லீட், இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, உங்களுக்கே வந்து நான் கிராஸ் செல் பண்ணுவேன், அப் செல் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு ஃபோன் உங்களுக்கு வித்துட்டேன்னா உங்களுக்கு நான் பேட்டரி விற்பேன், உங்களுக்கு வந்து கவர் விற்பேன், உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் விற்பேன், புரியுதுங்களா? சோ உங்களோட டேட்டா இருக்கு பாருங்க, இவன் ரீசெண்டா வந்துட்டு 5 மில்லியன் உங்களோட பப்ளிக் லிங்க்டின் இருக்கும் இல்லையா, அதை நான் கனெக்ட் பண்ணுவேன், உங்களோட லிங்க்டின் போஸ்ட்லாம் என்னோட அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்கும். ரீசெண்டா உங்களுக்கு ஒரு 10 மில்லியன் இன்வெஸ்டர் வந்துட்டாங்கன்னா ஓகே என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களை மறுபடியும் பிச் பண்ணுவேன். இந்த இன்ஃபர்மேஷன்ல எனக்கு எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கு, புரியுதுங்களா? ஆட்டோமேட் ஆன மாதிரி ஆயிரும். அதான் நம்ம அந்த ஆட்டோமேஷனுக்காகவும் நம்ம இது பண்றதுக்காகவும் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இப்போ எப்படி ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஏடபிள்யூஎஸ்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும், அது அகைன் ரீகால் பண்ணி அகைன் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்னா ஒரு பேசிக் எதுவுமே தெரியாது, திடீர்னு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல நம்மளோட எய்மே இந்த இது அதாவது திலை சொன்ன மாதிரி எய்மே இது என்னன்னு தெரியணும். இப்போ நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் அல்டிமேட் ஐடியா. சோ ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆனா இப்போ சொல்றேன், உங்களோட கரியர்ல 5-10 இயர்ஸ் டவுன் தி லைன்ல நீங்க எந்த டொமைனா இருங்க, கண்டிப்பா சேல்ஸ் ஃபோர்ஸை கிராஸ் பண்ணுவீங்க. நான் சொல்றது புரியுதா? ஏதோ ஒரு டைம்ல அது உங்களோட கரியரா இருக்காது, பட் யூ வில் கிராஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒன் பாயிண்ட்ல நம்ம அது கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஓ சேல்ஸ் ஃபோர்ஸ் எனக்கு தெரியுமே, இது இதுதானே பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கும். மைசெல்ஃப் கௌதம், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நீங்க நிறைய டூல்ஸ்லாம் சொன்னீங்களா, ப்ளூ சாஃப்ட் அந்த மாதிரி டேப்லூலாம் சொன்னீங்களா? சொல்லுங்க. அதுல ப்ளூ சாஃப்ட்னு ஒன்னு சொன்னீங்களா, அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, அது என்ன ஒர்க் பண்ணும்? நான் பேசிக்கா மட்டும் சொல்றேன். மியூல்சாஃப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷனுக்காக தான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றேன், நான் சொன்னது புரியுது நினைக்கிறேன். சிஆர்எம்காக புதுசா லீட்ஸ்லாம் வராங்க, எல்லாம் பண்றேன். ஆனா நான் ஒரு இஆர்பி சிஸ்டம் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாப் யூஸ் பண்றேன், உங்களுக்கு சாப் தெரியும்னு நினைக்கிறேன். சாப்ல வந்துட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் பண்றேன், என்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு, ஆர்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க ஒரு பொருள் ஆர்டர், எனக்கு கஸ்டமர் ஆயிட்டீங்க, நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த பொருள் வந்து ட்ராக்கிங்கு, ஷிப்பிங்கு எங்க இருக்கு, அதெல்லாமே இப்போ சாப்ல பண்றேன்னா என்னால சேல்ஸ் ஃபோர்ஸையும் சாப்பையும் கனெக்ட் பண்றேன், சரிங்களா? அந்த இன்டெகிரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து மியூல்சாஃப்ட் இனிஷியலா பில்ட் ஆச்சு. ஸோ அவங்களோட இன்டெகிரேஷனும் சரி, அந்த டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்ங்கிறது ரொம்ப பெரிய டேட்டா, சரிங்களா? அங்கிருந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பொருள் அங்கே என்ன ஆகுதோ அது இங்கே சிங்க் ஆகுது, இங்கே ஆகுறது அங்கே ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேஷன் ரிலேட்டடா பில்ட் ஆன கம்பெனி தான் மியூல்சாஃப்ட். ரொம்ப சூப்பரா இருந்ததுனால சேல்ஸ் ஃபோர்ஸ் அக்வயர் பண்ணிட்டாங்க. சோ வந்து இப்போ மியூல்சாஃப்ட் தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு அடியில தான் வருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்புறம் வந்து இந்த டெவலப்பர் ரோல் சொன்னீங்களா ப்ரோ,
சொல்லுங்க. அதுல வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எடுப்பாங்களா? ஸோ ரியாலிட்டி சொல்லணும்னா கரண்டா வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் மார்க்கெட் வந்து மற்றது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா அட்மின் மட்டும் தெரிஞ்சு ஃப்ரெஷரா இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராகவும் நீங்க போகலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மேபி ப்ரைஸ் அந்த ஸ்டார்டிங் டொமைனுக்குள்ளே போகும்போது சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பே கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆர் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்கும் 6 months அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா இதோட பாசிட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பே சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃப்ரெஷருக்கு வந்து 3 months நீங்க படிக்கிறீங்கன்னா அனதர் 3 months எடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு. ஸோ மினிமம் 6 months சொல்லுவேன் நான் இதை படிச்சு நீங்க உள்ள போறதுக்கு. அப்புறம் லாஸ்ட் டவுட், அந்த இது சொன்னீங்க சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் சொன்னீங்களா? சொல்லுங்க. அது பண்ணா மட்டும்தான் எடுப்பாங்களா இல்ல அது பண்ணாமலே எடுப்பாங்களா? ஸோ நான் எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ்ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் லிங்க்டின்ல இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஒரு 10,000 பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த 10,000 பேர்த்துல ஒரு ஹெச்ஆர் நான் எப்படி ஃபில்டர் பண்றேன்? சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டுறேன். ஸோ நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ சின்ஸ் நம்ம இந்தியால நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இன்டர்வியூ சான்ஸ் கிடைக்கும் அதிகமா. இப்போ சர்டிஃபிகேட் பண்ணவருக்கு 3 மாசத்துல 10 இன்டர்வியூ கிடைக்கும், சர்டிஃபிகேட் பண்ணாதவங்களுக்கு 5 இன்டர்வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனாலும் அதுல ஸ்கில்ஸ் இருந்தாலும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிதானே? கண்டிப்பா. ஸோ அகைன் இப்போ நீங்க இன்டர்வியூக்கு வரீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 3 to 4 months நீங்க படிச்சிருக்கீங்க, பேசிக் என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டா சர்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா சர்டிஃபிகேஷன் இல்லாமலே இப்போ சில பேருக்கு காசு இருக்காது, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் 3-4 months படிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எங்கனாலும் போகலாம். பட் நிறைய பேர் இன்டர்வியூ இருக்கிறதுனால சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் அப்படி சொல்லுவார். எல்லாம் AWSஓ Azure சேம் தான், சேம் கான்செப்ட் தான். அங்க எப்படி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் பண்ணா நம்மளுக்கு ஒரு அடிஷனல் பிளஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும். உங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 month ஆகுது. ஓகே. இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது தான் நான் சேல் ஃபோர்ஸே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்ல எனக்குமே வந்துட்டு இப்போ பிலால் கூட கேட்டிருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வரும்போது என்னன்னு தெரியல ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு நிறைய கிளாரிஃபை எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு உள்ள போகும்போதும் எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ அப்ப வந்துட்டு யூடியூப்ல தேடும் போது ஸோ தமிழ்ல மோஸ்ட்லி இல்லவே இல்லை. உங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்துதான் அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைச்சிது. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தில்லை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த செஷன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணது. சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக தான் ப்ரோ. ஸோ நானுமே வந்துட்டு கேட்க வந்தேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் எப்படின்ற மாதிரி. ஸோ கௌதம் கேட்டாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய லைக் இன்டர்ன்ஷிப் பண்ற இடத்துல சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டேன், அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட. அவங்க சொன்னாங்க ஸோ PD1 அது மாதிரி வந்துட்டு நீங்க கொஞ்சம் முடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி. அவரு ஆக்சுவலா கோர்ஸ் நடத்திட்டு இருக்காரு. டீப்பா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து டெக்னிக்கல் கோர்ஸும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், நீங்க ஏதாவது அதுல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரை நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் சேனல்ல அந்த பிளேலிஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ பேசிக்கா அட்மின்க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு, பட் அதுல வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் அட்மின்க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்றேன். யூடியூப்லேயே நிறைய விஷயம் ஃப்ரீயா இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலா சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு அட்மின்க்கு வந்து காமர்ஸ் படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா லேர்ன் பண்றதுக்கு அப்படின்றது என்னோட. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க இப்போ இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை வெளியே எங்கேயா இருக்கீங்களா? இந்தியாவில் இருக்கீங்களா? சென்னை. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து படிக்கிறதுக்கு வந்து அட்மின் வந்து செம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஈஸியாங்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஏன்னா காமர்ஸ் படிச்சது அட்மின் தானே முக்கால்வாசி. சேல்ஸ் ஐ மீன் PBA அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு அது ஃபுல்லாவே மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக கேட்கிறேன். ஓகே. இல்ல டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அட்மின் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? பட் பாயிண்ட் என்னன்னா நான் ரியாலிட்டி சொல்றேன். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு அட்மினுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரீசெண்டா வந்து கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அட்மினே வந்து டெவலப்பர் வேலையும் செய்யணும், டெவலப்பரே அட்மின் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? பட் ஆன் தி ஃபிளிப் சைடு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அட்மின் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டே தெரியாது, அட்மின் மட்டும் ஒர்க் படிச்சுட்டே இருக்காங்க. பட் 3 months to 6 months to 9 months அந்த கேப்ல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ டெவலப்பருக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்கு. அட்மினுக்கு வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடா தான் இருக்கு. பட்
ஈஸியா படிக்க முடியும். நீங்க ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா அட்மின் வந்து ஒரு 1.5 months 2 monthsல படிக்க முடியும். சைட்லயே ஒரு 3-4 months நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் லேண்ட் ஆயிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இட் படிக்க மீன்ஸ் முடியும். நீங்க அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரீங்களா? சோ எப்படி சொல்றேன்னா அட்மின் மட்டும் படிச்சு ஜாப் வாங்க முடியும். கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்றேன். புரியுதுங்களா? சோ ஓகே. நீங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும், ஆர் வந்து ஃப்ரெஷருக்கு இல்லாத மாதிரி இருக்கும். சோ நான் அந்த ரிலேட்டட்ல சொல்றேன். பட் லேர்னிங் வைஸ்ல காமர்ஸ் ஸ்டூடெண்டால கண்டிப்பா படிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஆமா. அது நீங்க பேசும்போதே ஆக்சுவலா நீங்க எடுக்கும்போதே எனக்கு என்னுடைய ஸ்டடீஸ் தான் ஞாபகம் வந்துருச்சு. மார்க்கெட்டிங் ஓகே. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அட்மின்ன்றது அந்த ஹெச்ஆர் அதெல்லாமே ஏன்னா நான் டிஐல ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஓகே. ஹெச்ஆர்ல தான். அதனால எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. பட் ஆனா இதுல ப்ரோகிராமிங்கும் இல்லன்றது ஐ மீன் வேண்டான்றது தான் வந்து பாயிண்டே. வேண்டாம். தெரியாதவங்களுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். பட் இப்ப நீங்க சொல்லும்போது டெவலப்பிங்கும் இருக்குன்றீங்கல்ல, அதனால கேட்டேன். ஓகே. சோ சேம் அவங்களுக்கு வந்து அந்த சாஸா இருந்து பாயிண்ட் அண்ட் கிளிக் டூல்ஸ் அட்மினுக்கு மட்டும்னா இது ஓகே. பட் சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெச்சஸ்க்குள்ள போயிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஸோ ரியல் லைஃப்லயே வந்து அட்மினுக்கும் டெவலப்பருக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கு தான் மவுஸ் அதிகம், கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு தான் பே அதிகம். ஸோ பட் டெக்னிக்கலா படிக்கணும் அப்படின்னா அட்மின்லேயே நிறைய லாஜிக்கல் திங்கிங்கு இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜாப் சைட்ல தான் நான் ஒரே ஒரு ஸ்டேட் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ யூ வில் பி இன் அ பிளேஸ் நீங்க வந்துட்டு வேற வழி இல்லாம டெவலப்மெண்ட் படிக்கணும் போலயே அப்படிங்கிற ஒரு தாட்லாம் உங்களுக்கு வரும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அட்மின். புரியுதுங்களா நான் எப்படி சொல்றேன்னு? புரியுது சார். ஓகே. ஹலோ, நீங்க யாரு? உங்களோட பேரை இன்ட்ரோடியூஸ் அவினாஷ் சார். அவினாஷ் நீங்க ஸ்டூடெண்டா? சார், 3rd year படிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போதான் வெப் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சார். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் கோயிங்ல இருக்கு சார். இப்போ எனக்கு அதில் பெனிஃபிட்ஸ் சொன்னீங்க சார். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் என்ன எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. நீங்க வந்து பேசிக்கா ஜேஎஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குறீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அகைன் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு அல்டிமேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் HTML ஜாவாஸ் சார் ஜேஎஸும் இது சிஎஸ்எஸ் தான், சரிங்களா? பட் இதை வச்சு நீங்க எல்டபிள்யூசின்னு ஒரு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தெரியும் இல்லையா உங்களுக்கு, அது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. அதோட அதோட கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். பட் அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்டபிள்யூசி ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி சொல்ல வரேன். ஸோ அடிஷ்னலா நீங்க வந்துட்டு விஷுவல் ஃபோர்ஸ் பேஜும் படிக்கணும், எல்டபிள்யூசி படிக்கணும். எல்டபிள்யூசி வந்து படிச்சே ஆகணும். அது நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டோட பேஸ் லைன் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேபி எல்டபிள்யூசினா என்னது? லைட்னிங் வெப் காம்பனன்ட். அது எதுக்கா? ஸோ ஆக்சுவலா ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எல்டபிள்யூசி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும். சார் இப்போ அபெக்ஸ் டுடோரியல்லாம் பேக் எண்ட் அப்படியே சார்? பேக் எண்ட்ல ஸோ அபெக்ஸ் சொன்னீங்களா? ஆமா, ட்ரிகர் கிளாஸ் வந்து பேக் எண்ட் தான். பட் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பேக் எண்டோட சப்போர்ட் தேவை, கரெக்ட்டுங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க என்ன பில்ட் பண்ணாலும் ஆப்வியஸ்லி வந்து அபெக்ஸ் கிளாஸ் கூடயோ இல்லை கிளாஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் கௌதம். தேங்க்யூ. அகைன் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க பண்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி கம்யூனிட்டி. தேங்க்யூ. ஸோ கைஸ், எப்பவும் போல இந்த செஷனை பற்றி நீங்கள் இதில் என்ன லேர்ன் பண்ணீங்க, சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றி என்ன டிஸ்கவர் பண்ணீங்க, புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி. ஸோ இது மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு க்ளவுட் இருக்குது, ஒரு சாஸ் அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக அகெயின் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி லிங்க்டின்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.